प्रभु यीशु मसीह के महान नाम से आप सबों को नमस्कार। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்। एक और बार परमेश्वर के वचन को बांटने के लिए मुझे एक अवसर मिला, मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ। இன்னொரு முறையாக தெய்வ வசனத்தை பிரசங்கிக்கும்படியாக எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன்। जब कभी हम परमेश्वर के वचन के सामने अपने को खड़ा करते हैं, எப்பொழுதெல்லாம் தெய்வ வசனத்துக்கு முன்பதாக நம்மை நிறுத்துகிறோமோ, जैसा आईना के सामने हम खड़े होते हैं उसी प्रकार की बातें हमें मिलता है। எப்படி இல்லை கண்ணாடிக்கு முன்பதாக நாம் நிற்கிறோமோ பார்க்கிறோமோ அப்படியே காரியங்கள் கிடைக்கிறது। न केवल वही परंतु हमें एक हिम्मत और साहस भी वचन के द्वारा लगातार मिलते रहता है। அதோடு கூட வசனத்தின் மூலமாக நமக்கு தைரியமும் உற்சாகமும் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கிறது। आज मैं एक खास बात के ऊपर आपसे बातचीत करने के लिए प्रेरणा पाया। இன்றைக்கு நான் ஒரு முக்கிய காரியத்தை குறித்து பேசுவதற்காக ஏவப்பட்டிருக்கிறேன்। मसीह जीवन में हमें परमेश्वर किस प्रकार देखना चाहता है उसको हम एक वचन के द्वारा देखें, एक व्यक्ति के जीवन के द्वारा तुलना करके मैं आपके सामने रखने के लिए चाहता हूं। கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனாய் கர்த்தர் நம்மை எப்படியாக காண விரும்புகிறார், அந்த காரியத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை ஒப்பிட்டு நாம் பார்க்க போகிறோம்। जरूर वो व्यक्ति के जीवन को हम पुराना नियम में देखते हैं, உண்மையிலேயே அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம்। परंतु मैं नया नियम की उस बात को आपको याद दिला के उस व्यक्ति के जीवन में किस प्रकार किस वातावरण में वो प्रकट होता है करके मैं दिखाने के लिए चाहता हूं। நான் புதிய ஏற்பாட்டிலே காரியங்களை காண்பித்து விட்டு திரும்ப அந்த பழைய ஏற்பாட்டிலே அந்த மனிதனுடைய காரியங்கள் எந்த சூழ்நிலையிலே எப்பொழுது அவைகள் வெளிப்பட்டன என்பதை சொல்லுவேன்। हमारे साथ खोलिएगा दूसरा कुरिन्थियों उसका दूसरा अध्याय 14, 15, 16वां पद को हम देखेंगे। 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை நாம் பார்க்கலாம்। दूसरा कुरिन्थियों उसका दूसरा अध्याय 14, 15, 16 पद को देखेंगे। 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 वसनங்களை பார்க்கலாம்। यहां पर पढ़ेंगे, परंतु परमेश्वर का धन्यवाद हो जो मसीह में सदा हमको जय के उत्सव में लिए फिरता है आओ अपने ज्ञान का सुगंध हमारे द्वारा हर जगह फैलाता है, क्योंकि हम परमेश्वर के निकट उधार पाने वालों और नाश होने वालों दोनों के लिए मसीह के सुगंध है। 16वां पद, कितनों के लिए तो मरने के निमित्त मृत्यु की गंध और कितनों के लिए जीवन के निमित्त जीवन की सुगंध और इन बातों के योग्य कौन है। கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்। ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம்। கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம்। இவைகளை நிரப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? इन 15वां पद को मैं फिर से पढ़ने के लिए चाहता हूं। 15வது வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிக்க விரும்புகிறேன்। हम परमेश्वर के निकट उद्धार पाने वालों और नाश होने वालों दोनों के लिए मसीह के सुगंध है। ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம்। हमारे स्तर या स्थिति को इस वचन में पौलुस प्रकट करता है। நம்முடைய நிலைமையை அல்லது நம்முடைய சூழ்நிலையை இங்கே பவுல் விளக்குகிறான்। सारे लोगों के बीच में परमेश्वर चाहता है कि हम एक सुगंध रहें। எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் தேவன் என்ன விரும்புகிறார்? நாம் நற்கந்தமாய் இருக்க வேண்டும்। चाहे परमेश्वर के निकट उद्धार पाने वाले क्यों न हो या नाश होने वाले हो न, तो उनके बीच में हम सुगंध है। ஒருவேளை ரட்சிக்கப்படுகிறவர்களாயும் இருக்கட்டும் அல்லது கெட்டு போறவர்களுக்குள்ளேயாயும் இருக்கட்டும் நாம் நற்கந்தமாய் இருக்க வேண்டும்। इस वचन के सामने आप अपने को खड़ा करने समय
आपके अंदर एक प्रश्न उठ सकता है, இந்த வசனத்துக்கு முன்பதாக உங்களை நீங்களே நிறுத்துகிற வேளையிலே உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். मैं कहीं भी रखा जाऊं क्या सुगंध हो सकता हूं? நான் எங்கே வைக்கப்பட்டாலும் அதிலிருந்து நற்கந்தமாய் இருக்க முடியுமா? 14 पद में लिखा है, 14ஆம் வசனத்தில் எழுதி இருக்கிறது. वहां पर सब हर जगह में लिखा है. इस बात के ऊपर जोर देने के लिए मैं चाहता हूं. அங்கே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும். उस शब्द को थोड़ा सा देखिएगा. அந்த வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்கள். हर जगह में मैं मसीह का सुगंध हूं. எல்லா இடங்களிலேயும் நான் கிறிஸ்துவினுடைய வாசனையாய் இருக்கிறேன். इसका मतलब सब परिस्थिति में भी मैं सुगंध रहने का संभावना है. இதனுடைய அர்த்தம் என்ன? எல்லா சூழ்நிலையிலேயும் நான் நற்கந்தமாய் இருக்க வாய்ப்பு உண்டு. प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை. जो बातें हमसे नहीं हो सकता उसको बाइबल बतलाती नहीं है. நம்மால முடியாத காரியங்களை வேதம் போதிக்காது. हमारे स्तर को बाइबल जब बतलाती है ये संभव है, इसलिए बात को हम मन में रखेंगे. நம்முடைய நிலைமையை வேதம் சொல்கிற பொழுது அது நடக்கும் என்றுதான் நம் வேதத்திலிருந்து விசுவாசிக்க வேண்டும். मैं एक व्यक्ति को आपके सामने लाने के लिए चाहता हूं. நான் ஒரு மனிதனை உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். और रूत की जीवन से कुछ बातों को मैं इस भाई के समय में आपके सामने पेश करने के लिए चाहता हूं. ரூத்துனுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை இந்த காலவெளியிலே நான் போதிக்க விரும்புகிறேன். आप और हम उस कहानी से बहुत अवगत हैं. நீங்களும் நானும் இந்த கதையை அதிகமாய் வாசித்திருக்கிறோம். पुराना नियम में 2 महिलाओं के नाम पर किताबें पाई जाती है. उसमें एक रूत है, दूसरा एस्तर है. பழைய ஏற்பாட்டிலே 2 பெண்களினுடைய பெயர்களின் அடிப்படையிலே புத்தகங்கள் உண்டு. ஒன்று ரூத், இன்னொன்று எஸ்தர். 4 अध्याय के इस अध्याय के अंदर बहुत सी बातों के परमेश्वर नया नियम के विश्वासियों के लिए लिख कर रखा है. 4 அதிகாரங்கள் அடங்கிய இந்த வசனங்களுக்குள்ளே தேவனாய கர்த்தர் अनेक காரியங்களை புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற விசுவாசிகளுக்கு எழுதி வைத்திருக்கிறார். बाइबल की शिक्षा देने वाले ये कहते हैं बोवास मसीह यीशु के साथ तुलना किया हुआ क्योंकि वो छुड़ाने वाला या उद्धार करता है. அதாவது போவாஸ் என்பவன் இருக்கிறானே, அவன் கிறிஸ்து இயேசுவோடு கூட ஒப்பிடத்தக்க மீட்கத்தக்கவனாய் அல்லது மீட்டு கொள்ளுகிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதத்தை அறிகிற அறிவில் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். इसलिए बोवास को मसीह के टाइपोलॉजी में बैठा के मसीह के साथ तुलना करके कई बातों को बाइबल स्कॉलर्स हमें लाते हैं. ஆகையால பைபிள் ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்களே, அவர்கள் அந்த டைபாலஜி காரியங்களை சொல்லும் பொழுது இந்த போவாஸை கிறிஸ்துவோடு கூட ஒப்பிட்டு अनेक விளக்கங்களை எழுதி இருக்கிறார்கள். जब बोवास मसीह के साथ तुलना किया जाता है, போவாஸ் என்பவன் கிறிஸ்துவோடு கூட ஒப்பிடப்படுகிற வேளையிலே रूत परमेश्वर की कलीसिया जो नया नियम में पाई जाती है उसके साथ तुलना करना हमारे कर्तव्य है. இந்த ரூத் இருக்கிறாளே, அந்த ரூத்தை புதிய ஏற்பாட்டு சபைகளோடு கூட ஒப்பிடுவது நம்முடைய கடமை. यहाँ पर रूत को अगर कलीसिया के साथ हम तुलना करते हैं, இங்கே ரூத்தை நாம் சபையோடு கூட ஒப்பிட்டால் वहां पौलुस के लिखने के अनुसार हम सारे लोगों के बीच में हर वक्त में मसीह के लिए सुगंध है. इन दोनों बातों को मिला के मैं आपके सामने कुछ सच्चाई को प्रकट करने के लिए चाहता हूं. அங்கே பவுல் சொன்ன காரியங்களை பார்த்தோமே, எல்லா இடங்களிலும் நாங்கள் கிறிஸ்துவின் வாசனையாய் இருக்கிறோம். இந்த 2 காரியங்களையும் ஒப்பிட்டு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். बहुत लोगों का कहना है सारी बातें मेरे मनसा के अनुसार जब होता है, सारी बातें जो मेरे अनुकूल बातों में होता है, हम सुगंधित जीवन बिता सकते हैं. எல்லாருடைய அல்லது अनेகருடைய கூற்று என்னவென்று சொன்னால், எல்லாம் சாதகமாய் இருக்கும் பொழுது அல்லது எல்லாம் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது நான் சுகந்த வாசனையாய் இருப்பது சாத்தியம். मेरे चारों तरफ के लोग सही रहेंगे तो ये संभव है. என்னுடைய 4 புறமும் இருக்கிற ஜனங்கள் சரியாக இருக்கும் பொழுது இது நடக்கும். मेरे साथ रहने वाला सही हो ये संभव है. என் கூட இருக்கிறவர் சரியாக இருக்கும் பொழுது இந்த காரியம் பூர்த்தியாகும். जिस जगह में मैं काम करता हूं उस जगह में सारी बातें सही रहेगा तब ये संभव है. நான் எந்த இடத்துல வேலை செய்கிறேனோ அந்த இடத்துல எல்லாம் சரியாக எனக்காக இருந்தால் இது சாத்தியம். ये मनुष्य का साधारण विचार है. இது மனிதனுடைய சாதாரணமான எண்ணம். लेकिन मैं रूत के जीवन से इन तीनों बातों में
सही नहीं रहने से भी वो किस प्रकार एक सुगंधित जीवन बिता सकी उसको मैं दिखाने के लिए चाहता हूं. ஆனால் நான் ரூத்தினுடைய வாழ்க்கையிலே இந்த மூன்று காரியங்களும் அவளுக்கு ஒத்தோ அல்லது சாதகமாகவோ இல்லாமல் இருந்தும் எப்படியாக சுகந்த வாசனையாய் போனாள் என்பதை காண்பிக்கட்டும். मैं 3 कंडीशन को आपके सामने पहले रखूंगा. நான் முதலாவது மூன்று நிபந்தனைகளை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவேன். जिसके बारे में मैंने कहा था. நான் அவைகளை குறித்து இப்பொழுது சொன்னேனே. The living environment जहां हम रहते हैं उसके वातावरण. லிவிங் என்வாயர்மெண்ட் எங்கே நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோமே அத சூழ்நிலை. दूसरा இரண்டாவது स्टेइंग एनवायरनमेंट जिसके साथ हम रहते हैं उस वातावरण में. ஸ்டேயிங் என்வாயர்மெண்ட் யாரோடு கூட நம்ம இருக்கிறோமோ அந்த சூழ்நிலை. तीसरा மூன்றாவது हमारा वर्किंग एनवायरनमेंट जहां पर हम काम करते हैं उस प्रकार के वातावरण में हम कैसा सुगंधित हो सकते हैं उसको मैं आपके सामने लाने के लिए चाहता हूं. மூன்றாவது வர்க்கிங் என்வாயர்மெண்ட் அதாவது எங்கே நாம் வேலை அல்லது ஊழியம் செய்கிறோமோ அந்த இடத்துல எப்படி சுகந்த வாசனையாக இருப்பது. उन तीनों बातों में गहराई में जाने के पहले இந்த மூன்று காரியங்களிலும் ஆழமாய் செல்வதற்கு முன்பதாக आप मेरे साथ रूत की किताब को खोलिएगा. நீங்கள் என்னோடு கூட ரூத்தின் புத்தகத்தை திறவுங்கள். जैसा मैंने कहा था 4 अध्याय वहां पाई जाती है. நான் சொன்னது போல 4 அதிகாரங்கள் அங்கே உண்டு. चारों अध्याय में उसकी खूबियां लिखा गया है. 4 அதிகாரங்களிலேயும் அவளுடைய திறமைகள் குணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. और उस बात को मैं आपको पहले दिखाने के लिए चाहता हूं. முதலாவது நான் அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். एक-एक अध्याय में एक-एक सैंपल को मैं आपके सामने लाने के लिए चाहूंगा. ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு சாம்பிளை உங்கள் மத்தியில பேசுவேன். पहला अध्याय का 18 पद में देखिएगा. 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பாருங்கள். रूत की किताब उसका पहला अध्याय का 18 पद. ரூத் முதலாவது அதிகாரம் 18வது வசனம். जब नवोमी ने ये देखा कि रूत मेरे संग चलने को स्थिर है था उसने उससे और बात ना कही. அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. आपको इस घटना के बारे में जानकारी है. छोटे बच्चों के लिए और जो जानकारी सही ढंग से नहीं रखते हैं उनके लिए मैं इस बात को कहने के लिए चाहता हूं. உங்களுக்கு இந்த கதையினுடைய காரியங்கள் எல்லாம் தெரிந்திருக்கலாம். ஆனாலும் சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, தெரியாதவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். बाद में मैं उसको विवरण के रूप में बतलाऊंगा. அதற்கு பின்பு அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவேன். नवोमी अपने परिवार के अपने बेटों को अपना पति को अपनी संपत्ति को खोई हुई है. நவோமி என்பவள் தன்னுடைய கணவர், தன்னுடைய சொத்து, தன்னுடைய மகன்கள் இழந்து இருக்கிறாள். और वो जरूर मोवाब देश में भलाई के लिए आई थी लेकिन वहां सारी बातें उसके विरोध में हुई. उस बात को आप जानते हैं. மோவாப் தேசத்திலே நன்மை தேடி வந்தவள் தான். ஆனால் அந்த தேசத்திலேயோ அவளுக்கு விரோதமாகவே காரியங்கள் நடந்தன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். इसलिए बहुत दुखित होके रहती थी उस समय. उसको सुनाई पड़ा बेथलेहेम में फिर से परमेश्वर ने दृष्टि लगाने के चलते जैसा था वैसे ही चले आया करके उसको खबर मिली है. அவளுக்கு ஒரு செய்தி வந்தது. அந்த பெத்லெஹேமிலே அங்கிருந்து வந்தாலே அங்கே திரும்ப ஆண்டவர் தலைக்கு செய்திருக்கிறார், திரும்ப ஆசீர்வாதம் வந்திருக்கிறது என்றதை கேட்டவுடனே அவள் இங்கு இருக்கிற சூழ்நிலை இப்படி இருப்பதனாலே திரும்ப புறப்பட்டு பெத்லெஹேமுக்கு போகிறாள். नवोमी अपने जगह लौटने के लिए चाहती है. நவோமி என்பவள் தன்னுடைய வீட்டுக்கு அல்லது இடத்துக்கு போக விரும்பினாள். लेकिन अकेले लौटने के लिए चाहती है. தன்னன் தனியாய் போக விரும்பினாள். उस समय रूत जो उसका बहुओं में से एक है उसके साथ अटल रह गई. इस कारण से तेरा परमेश्वर मेरा परमेश्वर रहेगा. அப்பொழுது நகமியுடைய மருமகளிலே ஒரு மருமகள் ரூத் இருக்கிறாளே, அவள் மன உறுதியா இருந்தாள். என்ன உறுதியா இருந்தால் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி இருந்தாள். परमेश्वर की जानकारी उतना नहीं होने के बाद भी தேவனை குறித்ததான அவ்வளவான வெளிப்பாடோ அறிவோ இல்லாதிருந்த उतने பின்பும் बावजूद रूत अटल रह गई करके अगले अध्याय में रूत की उस बात को बाइबल हमें बतलाती है. அப்படி இருந்தும் அந்த ரூத் இருக்கிறாளே மன உறுதியா இருந்தால் என்பதை குறித்ததான குணத்தை முதல் அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது. जब मानती है उसमें अटल रहने के लिए एक बहुत बड़ा गुण को रूत रखी है. அவள் அதை விரும்பி மன உறுதியா இருக்கத்தக்கதான ஒரு நல்ல குணத்தை வெளிப்படுத்துகிறாள். दूसरा अध्याय में उसके बारे में देखते हैं. இரண்டாவது அதிகாரத்தை அவளை குறித்து பார்க்கிறோம். दूसरा अध्याय के 11वां पद में देखते हैं. இரண்டாவது அதிகாரம் 11வது வசனத்திலே
वहां पर बोवास उससे कहता है, அங்கே போவாஸ் அவளிடம் சொல்லுகிறான், बोवास ने रूत को उत्तर दिया, जो कुछ तूने पति मरने के पीछे अपनी सास के साथ किया है और तू किस रीति अपने माता पिता और जन्मभूमि को छोड़कर ऐसे लोगों में आई है जिनको पहले तू न जानती थी, ये सब मुझे विस्तार के साथ बताया गया है। அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்தது எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. रूत से बोवास की मुलाकात होने के पहले ही रूत की बात उस बेतलहम में प्रसिद्ध हो गया है। ரூத் போவாஸை சந்திப்பதற்கு முன்பதாகவே ரூத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பெத்லெஹேமிலே பரம்பிற்று. सब लोग जानते हैं रूत ने क्या अपने सास के साथ की है। எல்லாரும் அறிந்திருந்தார்கள் ரூத் தன்னுடைய மாமியோடு கூட செய்த காரியங்கள் என்ன. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கே மகிமை. उसके अच्छे गुण सारे लोगों को जानकारी में आने का एक ही कारण है, அவளுடைய நற்குணம் எல்லாருக்கும் தெரிய வந்ததனுடைய ஒரே ஒரு காரணம், बोवास यहां पर कहता है, போவாஸ் இங்கே சொல்லுகிறான், बातें मेरे अनुकूल में रहें या नहीं, मैं अपने बर्ताव को सही ढंग से रखूंगी। காரியங்கள் எனக்கு பட்சமாய் சாதகமாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, நான் என்னுடைய உறவு அல்லது என்னுடைய ஈடுபாடு இருக்குதே அதில் நான் சரியாக இருப்பேன். दुनिया में ये देखने को मिलता है, இப்படி உலகத்துல நாம் காண பார்க்கலாம். क्या मिलता है? என்ன நமக்கு பார்க்கலாம் உலகத்துல? सास और बहू में उतना पटरी नहीं खाता है। மருமகள் மாமியாருக்கு இடையிலே அவ்வளவாய் ஒத்து போகாது. मैं हमेशा रूपा की बात को मैं याद दिलाता हूँ। நான் எப்பொழுதுமே ரூபாக்காவுடைய காரியத்தை நினைவு கூறுவேன். मैं यहाँ पर मैं बतलाने के लिए चाहूंगा, இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். मेरी माँ अच्छी है, सबके साथ एकदम संबंध रखने में बहुत आगे हैं। என்னுடைய தாயார் நன்றாய் இருந்தார்கள், எல்லோரோடு கூட உறவு வைப்பதிலே அவள் முன்னோடியாய் இருந்தார்கள். मेरे घर में कोई भी नया बिल्कुल नया आदमी भी हो, उनको पहनाई करने में, उनको साथ संपर्क रखने में बहुत आगे रहती थी। என்னுடைய தாயார் யாராவது இருந்தாலும் சரி, என்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் சரி, யாராவது இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உபசரிப்பதிலே அவர்களுக்குரிய காரியங்களை செய்வதிலே முன்னே இருப்பார்கள். मेरी माँ के इस गुण ने उनके लिए बहुत से दोस्तों को आकर्षित करके रखा। என்னுடைய தாயாருடைய இந்த குணம் இருக்கிறதே அவர்களுக்காக अनेक நண்பர்களை சம்பாதித்தது. इसलिए मेरे पिता के नाम को लोग उतना नहीं जानते हैं। ஆகினால என்னுடைய தகப்பனாருடைய பெயரை அவ்வளவாய் ஜனங்கள் அறியார்கள். हमारे मोहल्ला में मेरी माँ के नाम को और कई दूर तक मेरी माँ के नाम से ही हम लोगों को लोग ये जाय टीचर का बेटा है, ये जाय टीचर का आदमी है। उसी प्रकार मेरी माँ की इस गुण के वजह से उसके बारे में जानकारी थी। எங்களுடைய பகுதி இருக்கிறதே, அந்த பகுதியிலே எங்களை குறித்து பேசும்பொழுது எப்படி சொல்வார்கள், ஜாய் டீச்சர் இருக்கிறாங்களே, ஜாய் டீச்சருடைய பிள்ளை இது, ஜாய் டீச்சருடைய பையன் என்று சொல்லி தாயார் அவருடைய பெயரை வைத்தே ஜனங்கள் பேசுவார்கள். एक ही कारण है, उनका पहनाई करने का, लोगों के साथ बर्ताव करने का बहुत जेंटलनेस और स्वीटनेस पाया जाता था। காரணம் ஒன்றே ஒன்றுதான், எல்லாரையும் உபசரிக்கிற விஷயத்திலே அல்லது மிருதுவான சுபாவமுள்ள குணம் நிறைந்த அந்த மகளா இருந்ததினாலேயே ஆயிற்று. आपको जैसा मालूम है, मैं एक ही बेटा हूँ, நீங்கள் அறிந்திருக்கிறபடி எங்கள் குடும்பத்தில் நான் ஒரே ஒரு பையன். लेकिन शादी करके रूपा जब घर में आई, ஆனால் எங்களுக்கு திருமணமாகி ரூபா அக்கா எங்க வீட்டுக்கு வந்தபோது उस प्रकार का स्वागत उसको नहीं मिला। அப்படிப்பட்ட வரவேற்பு அவங்களுக்கு கிடைக்கவில்லை. मैं इसके ऊपर ज्यादा ख्याल नहीं किया, நான் இதை குறித்து ஒண்ணுமே கரிசனை கொள்ளவில்லை. कारण शादी करके ही मैं कन्वेंशन वगैरह में प्रचार करने के लिए उसको साथ निकल जाता था, इसलिए मेरी माँ के साथ रूपा बैठ के बातचीत करने के लिए मौका नहीं मिली। நான் திருமணத்துக்கு பின்பதாகவே கன்வென்ஷன் கூட்டங்கள் மற்ற காரியங்களுக்கு நான் என்னுடைய மனைவி அக்காவை அழைத்து கொண்டு போனதுனாலே அங்கே ரூபாவுக்கு அவர்களுக்கு என்னுடைய அம்மாவோடு கூட உட்கார்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லை. मेरे 4 बहनों के साथ भी वो बर्ताव नहीं कर सकी। என்னுடைய 4 தங்கச்சிமார்கள் உண்டு, அவர்களோடு கூடவும் அவர்கள் உட்கார்ந்து நேரம் கொடுக்கவில்லை. जब कन्वेंशन वगैरह खत्म हुआ, मैं बिहार चले आया। கன்வென்ஷன் காரியங்கள் முடிந்த உடனே நான் பீகாருக்கு வந்து விடுவேன். इसलिए मेरी पत्नी को
हमारे परिवार के लोगों के साथ जरा सा भी संबंध करने के लिए मौका ही नहीं मिला। ஆகையால் என்னுடைய மனைவிக்கு என்னுடைய குடும்பத்தார்கள் இருந்தார்களே அவர்களோடு கூட நேரம் செலவிட கொஞ்சம் கூட வசதி இல்லை. इसलिए मेरी रूपा को कोई जानते ही नहीं थे। ஆகையாலே ரூபா அவர்களை யாருமே அறியாமல் இருந்தார்கள். इसलिए स्वीकार करना, एक बहू के रूप में स्वीकार करना मेरी माँ के लिए भी वो तकलीफ की बात रही। ஆகையாலே ஒரு மருமகளாய் ஏற்றுக்கொள்வதற்கும் என்னுடைய தாயாருக்கும் கஷ்டமாயிற்று. एक और बात को भी मैं यहाँ कहने के लिए चाहता हूँ। இன்னொரு காரியத்தை நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். ये बातें हो चुकी है, ये परिवार की बात है, तो भी आपको जानकारी करना उचित है। இது நடந்து போன ஒரு காரியம், குடும்பத்துக்கு அடுத்த ஒரு விஷயம், ஆனாலும் உங்களுக்கு தெரியப்படுத்துவது நலமாயிருக்கும். मेरे माँ बाप ने सोचा था என்னுடைய பெற்றோர்கள் நினைத்தார்கள் रूपा का सारे गहना को उतार के बेटा हम लोगों के हाथ में खवा कर देगा ताकि लड़कियों के शादी में मदद कर सकें। அதாவது என்னுடைய மகன் இருக்கிறானே அவனுடைய மனைவி வந்திருக்கிறாளே அவளுடைய ஆபரணங்கள் இருக்கிறது, அந்த ஆபரணங்களை எல்லாம் அவன் கலட்டி என் கையில எங்க கையில கொடுத்துருவான். பெற்றோர் நினைச்சாங்க அப்படி இருக்கு, அப்படி கொடுத்தா தங்கச்சி மாதிரிலாம் இருக்கிறாங்களே அவங்களுக்கு எல்லாம் திருமணம் செய்து விடலாம். लेकिन मैं और रूपा पहले दिन निर्णय कर लिए थे सारे गहना को हम सेवकाई में देंगे। ஆனா நானும் ரூபா அவர்களும் முதலாவது நாளிலேயே முதலாவது நாளிலே தீர்மானம் பண்ணிவிட்டோம், இந்த ஆபரணங்கள் இருக்கிறதே இந்த ஆபரணங்கள் எல்லாம் தேவ ஊழியத்துக்கு கொடுப்போம். मेरे पिताजी इसी विचार से चेन्नई तक आए थे और बीच बीच में मुझसे कह रहे थे बिहार तुम कैसा ले जाओगे, वहाँ चोरी ऐसा होता है और तुम्हारा जान के लिए भी खतरा हो जाएगा करके बार बार थोड़ा सा जिक्र करते रहते थे। என்னுடைய பிதா என்னுடைய தகப்பனார் இருந்தார்களே அவர்கள் இந்த காரியத்தை மனதில் வைத்து வழி அனுப்ப சென்னை வரைக்கும் வந்தார்கள். இடையில இதை அப்படி ஞாபகப்படுத்திக்கிட்டே சொல்லிட்டே இருப்பாங்க, நீ பீகாருக்கு கூட்டு போறியே அங்க எல்லாம் திருட்டு போயிடக்கூடாது, எப்படி இந்த ஆபரணங்களை எல்லாம் வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி அடிக்கடி கொஞ்சம் குத்தி குத்தி சொல்லிட்டே இருப்பாரு. उनका कहना है उतार के दे दो जाओ तुम। அவருடைய பேச வருவதனுடைய காரணம் என்ன, ஆபரணங்களை கலட்டி கொடுத்துட்டு நீ தனியா நீ போயிரு. उनके अंदर एक शक रहा, அவளுக்குள்ள ஒரு விதமான சந்தேகம் இருந்தது, ये जरूर बेच बाच के सबको सेवकाई में लगा देगा, இவர் எல்லாத்தையும் ஆபரணங்களை எல்லாம் கலட்டி எடுத்து ஊழியத்துல இவன் போட்டுருவான்னு சந்தேகப்பட்டாங்க. मैं उसके लिए जगह नहीं दिया, நான் அதுக்கு இடம் கொடுக்கல. इसी बात को मेरे पिताजी जाके बताए होंगे, இந்த காரியத்தை எங்க அப்பா போய் வீட்டுல சொல்லிருப்பாங்க. और इसलिए मेरी माँ ये सोची होगी, ஒருவேளை என்னுடைய தாயார் இத வச்சு நினைச்சிட்டு இருப்பாங்க, ये बेटा था ऐसा पागल है तो ये बहू आई है इसको तो कम से कम सोचना चाहिए था। மகன் ஊழிய பைத்தியத்துல இருக்கிறான், இப்போ மருமகள் வந்திருக்கிறா, இவளுக்கும் ஏன் இப்படி கொண்டு வரணும், कुछ नहीं दी है, ஒண்ணுமே இவ கொடுக்காம போறா. इस विचार के चलते उनके मन में एक प्रकार की दीवार खड़ी हो गई थी। இந்த எண்ணங்கள் நிமித்தமாக மனதிலே தாயாருக்குள்ளே ஒரு சுவர் எழும்பிட்டு 11 महीना हमारे विवाह के बाद 11 மாதங்கள் எங்களுடைய திருமணத்துக்கு பின்பு जब हम लोग बिहार में थे, நாங்கள் பீகார்ல தான் போய் இருந்தோம். मेरी बहन मुझसे छोटी थी 3 साल की, उसकी मृत्यु हुई। என்னுடைய தங்கச்சி என்னை விட 3 வயது குறைந்தவள், அவள் மரித்தாள். हमारे मोहल्ला के लोग ये मेरे माँ के कान में लगाए, எங்கள் பகுதியில் இருந்த ஜனங்கள் எல்லாம் எங்க தாய் காதுல கொண்டு இப்படி போட்டாங்க சொன்னாங்க. क्योंकि अन्य जाति थे, அவர்கள் எல்லாம் புறஜாதியாரா இருந்தாங்க. उन्होंने कहा ऐसा बहू को लाए हैं आपकी बेटी को भी निकाल दी। அப்படிப்பட்ட மருமகளை வீட்டுக்கு கொண்டு வரத்திருக்க பத்தியா, உன் மகளையே கொண்டு போயிட்டா, तुम्हारी बेटी को निकालने लायक बहू को लाई है तुम, மகளையே கொண்டு போற அளவுக்கு மருமகளை கொண்டு வந்திருக்கையாமா. इस बात को सुनते सुनते मेरी माँ के दिल में भी हो गया बहू है आई है मेरी बेटी खत्म हो गई है। இதை வைத்து என்னுடைய தாயாருடைய உள்ளத்திலும் இதே எண்ணம் தான், வந்தாள் மருமகள் போனாள் என்னுடைய மகளே என்று சொல்லி. 1 साल भी नहीं हुआ मेरी बेटी को खत्म कर दी। அவ்வளவுதான், ஒரு வருஷம் கூட முடியல, அதுக்குள்ள மகளையே வாங்கிட்டு போயிட்டாளே. इसलिए मन का मोटापन बहुत बड़ा हो गया, ஆகையினாலே மன கடினத்தன்மை அம்மாவுக்கு அதிகமாயிட்டே இருந்தது. उसके बाद मेरे पिताजी के कहने के चलते जबरदस्ती के चलते இது நிமித்தம் என்னுடைய அப்பா கொஞ்சம் வற்புறுத்தி காரியங்களை சொன்னது நிமித்தமாக मेरे परिवार के लोगों को यहाँ पर विदा किए थे, எங்களுடைய குடும்பத்தாரை இங்கே அனுப்பி வைத்தார்கள். जाके बिहार को देख के आओ, போய் அங்க என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வாங்க. यहाँ भी मैं काम में बिल्कुल व्यस्त था, இங்கேயும் நான் ஊழியத்துல பிஸியாக இருந்தேன். और सारे लोगों को भोजन बनाने में रूपा भी अपना समय को ज्यादा देना पड़ता था, उसको
शरीर में तकलीफ होने के बाद भी அவங்க சரீரத்துல பலவீனங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் ரூபாக்காவுக்கு வருகிற எல்லாருக்கும் சாப்பாடு சமைச்சு போடக்கூடிய வேலையில மூழ்கி இருந்தாங்க 15 लोगों का खाना बनाना आसान नहीं रहा 15 பேர் இருந்தாங்க அப்போ அவர்களுக்கு சாப்பாடு போடுவது எளிதல்ல तीनों टाइम में खाना बनाना आसान नहीं रहा மூன்று வேளையும் சாப்பாடு செய்வது எளிதல்ல मेरा बड़ा बेटा भी छोटा रहा என்னுடைய மூத்த பையன் அப்ப இருந்தா அவன் சின்ன பையனா இருந்தான் इसलिए उस लड़का को वो ख्याल नहीं कर सकी ஆகையினாலே தாய் அந்த மகனை பராமரிக்க முடியல मेरी माँ के मन में ये आया என்னுடைய தாயார் உள்ளத்துல என்ன வந்துச்சு न केवल ये हमसे उतना प्यार नहीं करती है सटती नहीं है அதாவது என்னிடத்துல இவ்வளவாய் அன்பு கூறுகிறது இல்லை சேர்ந்து இருக்கிறது இல்லை अपने बच्चा से भी ज्यादा प्यार नहीं करती है தன்னுடைய பிள்ளையும் கூட இவன் நேசிக்காம இருக்கிறாளே अपना आदमी के भी ज्यादा ख्याल नहीं करती है தன்னுடைய புருஷன் அவரையும் கூட கவனிக்காம இவன் இருக்கிறாளே इसलिए मनोमन में मोटापन बढ़ता गया ஆகையால தாயாருடைய உள்ளத்திலே அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதே அது அப்படியே பெருகி கொண்டே போயிடுச்சு मेरी माँ का स्वभाव वो ऐसा नहीं रहा था என்னுடைய தாயாருடைய சுபாவம் அப்படி இருந்ததே இல்லை लेकिन अनेक लोगों की बातों को सुन के कुछ बातों को अपनी ढंग से देखने के चलते उसका मन मोटा हो गया ஆனால் अनेகருடைய இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டு கேட்டு தவறான காரியத்திலே பார்த்ததினாலே அவருடைய மனது அவ்வளவாய் கடினமாயிற்று रूपा शादी के समय में ये कह रही थी ரூபா அவங்க திருமணத்தின் போது ஒரு காரியத்தை சொல்லுவாங்க सुनिए मैं भी बहुत से दुख के साथ झेलने वाले परिवार से आई हूं நானும் கூட அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவள் அங்கே கஷ்டம் பாடுகள் இந்த சகித்து கொண்டு வந்திருக்கிறேன் क्योंकि मेरा बड़ा भाई आत्महत्या कर लिया उस वातावरण में आई हूं ஏனென்றால் என்னுடைய அண்ணன் அவன் தற்கொலை செய்து கொண்டவன் அந்த சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறேன் मेरा पिताजी एस्टेट में जो कुछ कमाए थे उसके द्वारा एक होटल को शुरू किए इस तकलीफ के चलते सारी बातों को खो दिए हैं அதாவது என்னுடைய தகப்பனார் ஒரு எஸ்டேட்ல வேலை செய்தாங்க அது நிமித்தம் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க ஆனால் இந்த பிரச்சனை நிமித்தமாக எல்லாவற்றையும் இழந்து விட்டார் मेरे भाई का मृत्यु के चलते मेरा पिताजी डिप्रेशन में आके पूरी बातों को खो दिए हैं என்னுடைய அண்ணனுடைய தற்கொலை நிமித்தமாக என்னுடைய தகப்பனார் முழு டிப்ரெஷன்ல மன அழுத்தத்தின் போய் எல்லாத்தையும் இழந்து விட்டார் मेरी बहन को 4 बच्चों के साथ उसका आदमी ने खदेड़ दिया என்னுடைய சகோதரியை 4 பிள்ளைகள் இருந்தார்கள் அவளோடு கூட அழித்து போட்டார்கள் ஒருவர் வந்து बहुत ऊंचे कोटि के परिवार से उसकी शादी हुई थी ஒரு உயர்தர குடும்பத்தோடு கூட அந்த சகோதரிக்கு திருமணம் நடந்திருந்தது परिवार के लोग भी उसको स्वागत नहीं कर सके அந்த குடும்பத்தாரும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தார்கள் उसका ससुर का भाई डायरेक्टरेट ऑफ एजुकेशन में डायरेक्टर थे அவருடைய மாமனார் இருக்கிறாரே அந்த மாமனாருடைய சகோதரர் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன்ல ஒரு டைரக்டரா இருந்தார் वो भी बहुत बड़ा कारोबार करने वाले थे அவர் பயங்கரமான வியாபாரம் செய்யக்கூடியவர் लेकिन सारी बातों के बीच में मेरी बहन को कोई पूछा नहीं 4 बच्चों के साथ खदेड़ दिया ஆனால் இந்த சகோதரி இருந்தார்களே அந்த சகோதரியை யாரும் 4 பிள்ளைகளோட அழித்து போட்டார்கள் வந்து इसलिए मैं आपके परिवार के लिए तसल्ली के कारण रहूंगी करके बार बार रूपा मुझसे कहती थी ஆகையால திரும்ப திரும்ப ரூபா அவங்க என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க உங்க குடும்பத்துல நான் வந்திருக்கிறேன் ஆறுதலாக நான் இருக்க வேண்டுமே என்று சொல்லி सबके लिए मैं एक तसल्ली का कारण बनूंगी எல்லாருக்கும் ஆறுதலாக நான் இருப்பேன் என்று நான் நினைத்தேன் मौका नहीं मिलने से ஆனால் வாய்ப்பே இல்லாமல் இருந்ததினாலே अपना प्यार को दिखा नहीं सकी தன்னுடைய அன்பை அவள் காண்பிக்க முடியாமல் இருந்தார்கள் मैं आपसे कहने के लिए चाहता हूं நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் बीच में मुझे चेन्नई में मीटिंग में जाना पड़ा था இதற்கிடையில பீகார்ல சென்னையில கூட்டத்துக்காக போக வேண்டியிருந்தது मेरी माँ अपने बहू के बारे में मुझसे शिकायतें कहने लगी என்னுடைய தாயார் தன்னுடைய மருமகள் அதாவது என்னுடைய மனைவியை குறித்து குறை சொல்லிக்கொண்டே போனார்கள் उस समय मेरी मामू भी साथ थे அந்த நேரத்தில் என்னுடைய மாமாவும் அங்க தான் இருந்தாங்க उन्होंने क्या कहा அவர் என்ன சொன்னார் अरे दुनिया में कोई बहू नहीं जो सास को खुश कर सके कोई सास नहीं जो बहू को खुश कर सके அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா எந்த மருமகள் தான் இந்த உலகத்துல இருப்பா தன்னுடைய மாமியாரை சந்தோஷப்படுத்துவ அல்லது எந்த மாமியார் தான் உண்டையா இந்த உலகத்துல மருமகளை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுல प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் लेकिन जो मामू ने इस बात को कहा था ஆனா எந்த மாமா இந்த விஷயத்தை சொன்னார்களோ उनको जांडिस होके उसमें मर गए அவர் ஜாண்டிஸ் வியாதியினாலே அதிலே மரித்தே விட்டார் उसी समय रूपा को अपना हमारे यहाँ जाना पड़ा அந்த நேரத்துல ரூபாக்காவுக்கு எங்களுடைய வீட்டுக்கு போக வேண்டியதாயிடுச்சு उनको पूरा
पूरा मौका मिला परिवार के लोगों को सेवन करने के लिए. அந்த நேரத்துல அவர்களுக்கு நல்ல முழு வாய்ப்பு குடும்பத்துல எல்லாருக்கும் சேவை செய்ய. तबे मेरी मां समझ सकी. तब तक मैं कई साल बीत गया था. அதற்கிடையில் अनेक ஆண்டுகள் திருமணமாகி முடிந்து விட்டது. அப்பொழுதுதான் தாயாருக்கு புரிய வந்தது. परमेश्वर ने मुझे सही बहू को दिया. தேவனாய கர்த்தர் சரியான மருமகளை எனக்கு தந்திருக்கிறாரே. इतना साल के बाद कह सकी मेरे लिए एक सही बहू को दिया. இவ்வளவு ஆண்டுகள் கழித்த பின்பு தாயார் சொன்னார்கள் எனக்கு சரியான மருமகளை கர்த்தர் கொடுத்தார். लेकिन बाइबल में से देखिएगा, ஆனால் வேதத்திலிருந்து பாருங்கள், रूत परिवार में आने से ही उस परिवार खाली हो गया था. ரூத் அந்த குடும்பத்திலே வந்ததினாலே குடும்பமே காலி ஆயிடுச்சு. लेकिन उस बात को रूत देखी नहीं. ஆனால் அந்த காரியத்தை ரூத் பார்க்கவே இல்லை. मेरी सास अभी अकेली हो गई है. என்னுடைய மாமியார் இப்பொழுது தன்னந்தனியா இருக்காங்க. उसके साथ मुझे अच्छा बर्ताव करना है. அவளோடு கூட நான் நல்லா ஒத்து போக வேண்டுமே. उसका खाली स्थान को भरना है. அவளுடைய வெற்றிடத்தை நான் நிரப்ப வேண்டும். उनको संग में रहना है. அவளுக்கு நான் ஒத்துழைக்க வேண்டும். उनके बूढ़ापन के देख के मुझे छोड़ना नहीं है. அவளுடைய முதுமையை பார்த்து நான் விட்டுவிடக் கூடாது. इसलिए बहुत घनिष्ठ संबंध के अलावा प्यार को देते रही. அந்த நெருங்கிய உறவை காட்டிலும் அதிகமாய் அன்பு செலுத்த ஆரம்பித்தாள் ரூத். ये बात पूरे शहर में फैल गया. இந்த விஷயம் முழு பட்டணத்திலும் பரம்பிட்டு. अरे इसका बर्ताव कैसा है, இவள் எப்படி பேசுகிறாள் பாருங்கள். इसके बर्ताव, इसका घनिष्ठता कितना सुंदर है. இவளுடைய நெருங்கிய உறவை பாருங்கள் எவ்வளவு அருமையா இருக்கிறது. बोवास पहली बार देख रहा है. போவாஸ் முதலாவது முறையாய் பார்க்கிறார். लेकिन वो कह रहा है कि सब बातें विस्तार रूप में मुझे सुनाया गया है. ஆனால் அவன் சொல்கிறான் எல்லா காரியமும் ரூத்தை குறித்து எனக்கு விவரித்து சொல்லப்பட்டது. तीसरा अध्याय में एक और गुण को देखिएगा. மூன்றாவது அதிகாரத்தில் இன்னொரு குணத்தை பாருங்கள். रूत का तीसरा अध्याय, ரூத் மூன்றாவது அதிகாரம். वहां पर इस बात को हम देखते हैं. அங்கே இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். और वहां 10 और 11 पद को पढ़िएगा. 10 11 வசனங்களை வாசியுங்கள். 10वां और 11वां पद को देखेंगे. 10வது 11வது வசனங்கள். उसने कहा, हे बेटी, यहोवा की ओर से तुझ पर आशीष हो, क्योंकि तूने अपनी पिछली प्रतिपहली से अधिक दिखाई, क्योंकि तू क्या धनी क्या कंगाल किसी जवान के पीछे नहीं लगी. அதற்கு அவன் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பின்னே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. तेरा गुण इसी में प्रकट होता है. உன்னுடைய நற்குணம் இதிலே வெளிப்படுகிறது. तुम धनी के पीछे नहीं पड़ी है. நீ ஐஸ்வர்யவான வாலிபருக்கு பின்னால போல अपने सुख सुविधा के पीछे नहीं गई है. உன்னுடைய சொந்த அந்த சுகத்துக்கு பின்னால நீ போகல. अपनी एंजॉयमेंट के लिए जीवन को नहीं चाहती है. நீ அந்த சுகமான சுகபோக வாழ்வுக்கு ஒப்பு கொடுக்கல. इस बात से ये प्रकट होता तुम अच्छी एक महिला है. இதிலிருந்து வெளிப்படுகிறது உன்னுடைய நற்குணம் முந்தினதை காட்டிலும் பிந்தினது நலமாயிருக்கிறது. दिन होते होते तुम्हारा सुगंध फैल रहा है. நாட்கள் ஆக ஆக உனக்குள்ள இருந்து சுகந்த வாசனை பரவுகிறது. पहले की बातों से अभी बढ़ गया है. முன்ன இருந்த குணங்களை காட்டிலும் இப்பொழுது பெருகி இருக்கிறது. बोआस खुद गवाही दे रहा है. போவாசே சாட்சி சொல்கிறான். और 4 अध्याय में भी एक बात को मैं दिखाने के लिए चाहूंगा. நான்காவது அதிகாரத்தில் நான் ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். 4 अध्याय में इस बात को 15वां पद में देखिएगा. 4:15 பாருங்கள். वहां रूत के घर में या नवोमी के घर में आए हुए उसके सारे रिश्तेदार एक बात को कहते हैं. அங்கே நவமுடைய வீட்டுக்கு வந்திருக்கிற எல்லா உறவினர்களும் ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். 15वां पद में यूं लिखा है, 15ஆம் வசனத்தில் இப்படி இருக்கிறது. तेरी बहू जो तुझसे प्रेम रखती और 7 बेटों से भी तेरे लिए श्रेष्ठ है. அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவன், உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன், உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள். लोग कह रहे हैं, ஜனங்கள் சொல்கிறார்கள், सब लोग कह रहे हैं. எல்லாரும் சொல்றாங்க. क्या कह रहे हैं? என்ன சொல்றாங்க? रूत जो है 7 बेटे के बराबर. ரூத் இருக்கிறாளே 7 குமாரருக்கு சமமானவள். मैं यहाँ ज्यादा टिकना नहीं चाहता हूँ. நான் இங்கே அதிகமாக இருக்க விரும்பவில்லை. मेरा कहने का मतलब एक एक अध्याय में उसको गुण
बिल्कुल सुगंध के रूप में दिखाई पड़ता है। நான் என்ன சொல்ல வருகிறேன், ஒவ்வொரு அதிகாரத்திலேயும் அவளுடைய குணம் நற்குணமாய் விளங்குகிறது. रूत का गुण सारे अध्याय में ऊपर दिखाया गया है। அது சுகந்த வாசனையாய் எல்லா அதிகாரங்களிலும் ரூத்தை குறித்து இருக்கிறது. तब आप पूछेंगे நீங்கள் கேட்கலாம், क्या भैया उसका वातावरण और उसका एक्सेप्टेंस सही रहा? அவளுடைய சூழ்நிலை அல்லது அவளை ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் எல்லாம் அவளுக்கு சாதகமாய் இருந்துச்சா? इस बात को मन में रखते हुए मैं 3 बातों को मैं आपके सामने रखने जा रहा हूं। இதில் மனதில் வைத்து 3 காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். पहले लिविंग एनवायरनमेंट को मैं दिखाने के लिए चाहूंगा। முதலாவது லிவிங் என்வாயரன்மென்ட்டை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். रहने का वातावरण को मैं आपको दिखाने के लिए चाहूंगा। அவள் வசிக்கிற அந்த சூழ்நிலையை காண்பிக்க விரும்புகிறேன். मैं यहां पर आपको याद दिलाने के लिए चाहता हूं। இங்கே ஞாபகமூட்ட விரும்புகிறேன். कुछ भी हो, रूत के बारे में बाइबल बार बार ये बतलाती है। என்னவா இருந்தாலும் ரூத்தை குறித்து திரும்ப திரும்ப வேதம் ஒன்றை சொல்கிறது. दूसरा अध्याय के 6 पद को देखिए। 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். दूसरा अध्याय के 6 पद को देखिए। 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். रूत जो मोवाबिन, மோவாப் தேசத்திலிருந்து வந்த மோவாபிய பெண் பிள்ளை. 21 पद को देखिए। 21வது வசனத்தை பாருங்கள். और वहां पर भी ये लिखा है, அங்கேயும் இருக்கிறது, रूत जो है मोवाबिन। மோவாபிய ஸ்திரியான ரூத். और 4 अध्याय का 5वां पद को देखिए। 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். रूत जो मोवाबिन, மோவாபியனான ரூத் என்று இருக்கிறது. और 4 अध्याय का 10वां पद को देखिए। 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே रूत जो मोवाबिन, மோவாபிய ஸ்திரியான ரூத் என்று இருக்கிறது. बार बार उसके बारे में लोग कहते हैं ये मोवाबिन, ये मोवाब से आई है, ये मोवाब की है, मोवाब की है करके लोगों के बीच में प्रसिद्ध है। ஜனங்களுக்கு மத்தியிலே என்ன அங்கே சொல்லப்பட்டது? இவள் மோவாப் தேசத்திலிருந்து வந்தவள், மோவாபிய ஸ்திரீ, மோவாபிய ஸ்திரீ. लोगों के इजरायली लोगों को दिमाग में क्या बातें पाई जाती थी? இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனதிலே என்ன காரியம் காணப்பட்டது? 3 बातों को मैं आपके सामने रखूंगा। 3 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். पहले व्यवस्थावरण 23 अध्याय का 3रा पद को पढ़िएगा। முதலாவது உபாகமம் 23வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். व्यवस्थावरण उसका 23 अध्याय का 3रा पद। உபாகமம் 23:3. और वहां पर परमेश्वर ने खुद कहा था, அங்கே தேவனே சொல்கிறார், कोई अम्मोनी या मोवाबी यहोवा की सभा में न आने पाए। அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. उनकी 10वीं पीढ़ी तक का कोई यहोवा की सभा में कभी न आने पाए। 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ये इजरायलियों के लिए लिखित दिया हुआ नियम है। இஸ்ரவேலருக்கு எழுதி கொடுக்கப்பட்ட சட்டம் இது. सारे लोग जानते हैं। எல்லாரும் அறிவார்கள். कारण क्या है? காரணம் என்ன? आपको और हमको मालूम है। இது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அது अम्मोनी और मोवाबी, அம்மோனியரும் மோவாபியரும், ये दोनों लड़की लोग जो लूत की बेटी लोग अपने बाप के साथ कुकर्म करने से पैदा हुआ है। இந்த ரெண்டு பிள்ளைகளும் எப்படி பிறந்தார்கள்? அந்த லூத்தோட குமாரத்திகள், அவர்கள் லூத்தோடு கூட உறவு கொண்டதனாலே பிறந்தவர்கள். उत्पत्ति के 19 अध्याय में इसके बारे में लिखा है। ஆதியாகமம் 19வது அதிகாரத்திலே இந்த காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். गलत तरीका से पैदा हुआ इन बच्चों को परमेश्वर ने ग्रहण नहीं किया करके बाइबल बतलाती है। இந்த தவறான உறவிலே பிறந்த இந்த பிள்ளைகளை தேவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. उस प्रकार की मनसा के साथ लोग रूत को देखे होंगे। அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட ஜனங்கள் ரூத்தை பார்த்திருப்பார்கள். कैसा ये आ सकती है? இவள் எப்படி இங்கு வர முடியும்? कैसा हमारे संगति में रह सकती है? எப்படி நம்முடைய ஐக்கியத்தில் இருக்க முடியும்? कैसे हमारे गांव में रह सकती है? எப்படி நம்முடைய ஊர்ல இருக்க முடியும்? कैसे हमारे लोगों के साथ ये संबंध करके शादी कर सकती है? எப்படி நம்மோடு கூட ஒருவனோடு கூட திருமண உறவுல வர முடியும்? वचन उन लोगों के सामने है और ये बातें उनके सामने रगड़ खा रहा है। வசனம் அங்கே விரோதமாய் சொல்கிறது. ஆனால் இவருடைய குணங்கள் நல்லா இருக்கிறது. ரெண்டும் ஒன்றுக்கொண்டு உராசுகின்றன. इसलिए वो समझा उसको लोग देख नहीं पाते, ग्रहण नहीं कर पाते। ஆகையாலே ஜனங்கள் அவளை பார்க்க கூட விரும்பவில்லை, ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. रूत को ग्रहण करने के लिए उनकी मनसा, उनके लिखित नियम विरोध में काम करती है। ரூத்தை ஏற்றுக்கொள்ள எழுதப்பட்ட அந்த சட்டம் இருக்கிறதே விரோதமாய் இருக்கிறது ரூத்துக்கு.
हम इसको ग्रहण नहीं कर सकते हैं। உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. वातावरण के लोग सारे लोग ऐसे ही देखते हैं। சூழ்நிலையில் இருந்தவர்கள் எல்லாரும் அப்படியே தான் பார்த்திருப்பார்கள். कैसे ये हमारे समाज की हो सकती है, இவள் எப்படி நம்முடைய ஊருக்காரியா இருக்க முடியும், कैसे हमारे रिश्तेदार बन सकती है, எப்படி நமக்கு உறவினரா இருக்க முடியும், कभी नहीं हो सकता है। ஒருபோதும் நடக்காது. इसके अलावा இதையும் தாண்டி इजरायली लोग जब इजराइल देश में मिस्र देश में से निकले थे, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது मोआबियों के चलते उनके बीच में बहुत बड़ा मार मिला है। மோவாபியரின் நிமித்தமாக அவர்களுக்கு பயங்கரமான அடி விழுந்தது. आपको मालूम है, உங்களுக்கு தெரியும், बीलाम ने गलत शिक्षा बालाक को देने के चलते அந்த பிலேயாம் என்பவன் பாலாக்குக்கு தவறான போதனை கொடுத்ததினாலே मोआबिन स्त्री लोग आके इजरायलियों के बीच में 24,000 लोगों का मृत्यु का कारण बना। அந்த மோவாபிய ஸ்திரீகள் இஸ்ரவேலுக்குள்ளே வந்து 24,000 பேருடைய மரணங்களுக்கு காரணமானார்கள். अरे इसके लोगों के चलते हमारे लोग 24,000 लोगों की मृत्यु हुई है। இந்த மோவாபுடைய ஸ்திரீ நிமித்தமாக நம்முடைய இடங்களிலே 24,000 பேர் செத்து போனார்களே. इसलिए मोआबिन को ग्रहण करने के लिए वे लोग तैयार नहीं है। ஆகையினாலே மோவாபியரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் ஆயத்தமாக இல்லை, बिल्कुल तैयार नहीं है। முழுவதும் ஆயத்தமாக இல்லை. We cannot accept you, हम तुझे ग्रहण नहीं करेंगे. इस विचार के साथ रहने के चलते இந்த எண்ணத்தோடு இருந்ததினாலே वहां पर रूत की किताब में एक बात को मैं दिखाने के लिए चाहूंगा। அங்கே ரூத்தின் புத்தகத்திலே ஒன்றை நான் காண்பிக்க விரும்புகிறேன். रूत की 4 अध्याय में ரூத் 4ஆம் அதிகாரத்திலே 6 पद में यूं लिखा है, 6ஆம் வசனத்திலே இப்படி எழுதி இருக்கிறது, वहां एक इजरायली अपने हक के अनुसार रूत के खेत को लेना है। அங்கே ஒரு சுதந்திரவாளி தன்னுடைய உரிமை நிமித்தமாக ஒரு வயலை கொள்ள வேண்டும் என்றால், अगर उस खेत को अपनाना है, रूत से विवाह करना है, ஒருவேளை அந்த வயலை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ரூத்தை திருமணம் செய்ய வேண்டும். खेत इजरायलियों का है, அந்த வயலோ இஸ்ரவேலரை சேர்ந்தது, खेत एलीमेलेक का है, அந்த இடம் எலிமெலேக்கை சார்ந்தது. लेकिन शादी करने के चलते रूत के नाम पर चले आया है। ஆனால் திருமணத்தின் நிமித்தமாக ரூத்துடைய பெயரிலே வருகிறது. लेकिन वो क्या कहता है, ஆனால் அந்த சுதந்திரவாளி என்ன சொல்கிறான் பாருங்கள். 6 पद को पढ़िएगा। 6ஆம் வசனத்திலே उस छुड़ाने वाले कुटुंबी ने कहा, मैं उसको छुड़ा नहीं सकता, कारण क्या, ऐसा ना हो कि मेरा निज भाग बिगड़ जाए। அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன், நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். उस जमीन को मेरे संग मेरे साथ जमीनों के साथ जोड़ने के चलते मेरा जमीन भी बिगड़ जाएगा। அந்த வயல் நிலத்தை என்னுடைய நிலத்தோடு கூட இணைப்பது நிமித்தம் என்னுடைய நிலமும் கெட்டு போய் விடுமே. इस दृष्टिकोण से ही रूत को देखते हैं। இந்த கண்ணோட்டத்திலேயே ரூத்தை பார்த்தான். जमीन उसका नहीं है, அந்த நிலம் அவனுடையதல்ல, जमीन बेतलेहम का है, அந்த நிலம் பெத்லெகேமை சார்ந்தது, जमीन एलीमेलेक का है, எலிமெலேக்கினுடைய இடம், एलीमेलेक के बाद नवोमी का है, எலிமெலேக்கு அதற்கு பின்பு நவோமியுடையது. लेकिन बेटे लोग मरने के चलते रूत के लिए भी है। மகன்கள் எல்லாம் செத்து மறைத்ததனால ரூத்துக்கு வருகிறது. उस जमीन को लेने के लिए तैयार नहीं कि मेरा जमीन बिगड़ जाएगा। அந்த நிலத்தையும் இவன் வாங்குறதுக்கு ஆயத்தமா இல்ல, ஏன் நிலமும் கெட்டு போன்னு சொல்றான். प्यारों, थोड़ा सा इस मनसा के अनुसार लोगों के रहने वालों को लोगों के बीच में रूत को रहना है। கொஞ்சம் பாருங்கள், இந்த மனநிலை இருக்கிறதே இப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட தான் ரூத்துக்கு இருக்க வேண்டும். ध्यान से सुनिएगा, நன்றாக கவனியுங்கள். शायद मुझे लोग ग्रहण करें ना करें, என்னை ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, किसी कारण की वजह से मुझे निखरा दें, ஏதோ ஒரு நிமித்தமாக என்னை தூர தள்ளுகிறார்கள், मुझे ग्रहण करने के लिए उनके पास कोई मौका नहीं है, என்னை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. तो भी அப்படி இருந்தும் मैं अपना सुगंध को नहीं खोने के लिए तैयार, நான் என்னுடைய சுகந்த வாசனை இழக்க ஆயத்தமா இல்லை. मैं लोगों के साथ जैसा रहूंगी वैसे ही रहूंगी, என்னுடைய ஜனத்தோடு எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இருப்பேன். अपने सास के लिए क्या करना करूंगी, என்னுடைய மாமியாருக்கு செய்வதை நான் செய்வேன். और उन सारी बातों में मैं पूरी तौर से उन बातों को मन में रखते हुए मेरे सुगंध को मैं खोने के लिए तैयार नहीं हूं. அந்த எல்லா காரியங்களின் நிமித்தமாக எனக்குள்ளே இருந்து புறப்படுகிற அந்த சுகந்த வாசனை இழக்க நான் ஆயத்தமா இல்லை. इसलिए आगे चल के लोग कहने लगे 7 बेटों के बराबर रूत है. ஆகையினாலே பின்னாலே போய் ஜனம் சொல்லிட்டு 7 குமாரருக்கு சமமானவளே. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्यारों, आप और हम किसी भी वातावरण में रखे जाएंगे, பிரியமானவரே, நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையில் வைக்கப்பட்டாலும் शायद आपको कोई
ग्रहण करता भी नहीं होगा आपके बैकग्राउंड को लेके। உங்களுடைய குடும்ப அல்லது காரிய பின்னணி நிமித்தமாக உங்களை யாருமே ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். और आपको ग्रहण करने के लिए तैयार नहीं होंगे। உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகவே இல்லாமல் இருக்கலாம். आपके पिछले की बातों को मन में रखते हुए आपको निखार दिए होंगे। உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையின் அனுபவங்கள் காரியங்கள் நினைத்து உங்களை புறம்பே தள்ளலாம். लेकिन अगर आप मसीह में हैं, ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் उस वातावरण में भी आप सुगंधित जीवन बिता सकते हैं। அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சுகந்த வாசனையை கொண்டு வர முடியும். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். आपके दिल में एक बहुत बड़ा संघर्ष होता होगा। உங்களுடைய உள்ளத்துல பெரிய போராட்டம் வரலாம். मैं ऐसे जगह में रहने के लिए चाहूंगी, இப்படிப்பட்ட இடத்துல நான் இருக்க விரும்புகிறேன், चाहूंगा விரும்புவேன், जहां लोग मुझे एक्सेप्ट करें। எங்கே ஜனங்கள் என்னை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்களோ. ये मनुष्य का स्वभाव है, இது மனித சுபாவமே. परंतु यहाँ पर रूत का रखी हुई जगह सही नहीं है। ஆனால் ரூத் வைக்கப்பட்ட இடம் இங்கே சரி அல்ல. அப்படி இருந்தும் அப்படி இருந்தும் वो अपने गुण में जरा सा भी परिवर्तन दिखाती नहीं है। அவள் தன்னுடைய குணத்திலே கொஞ்சமும் மாற்றம் கொண்டு வரவில்லையே. दूसरे दृष्टिकोण से रूत की कहानी को पढ़िएगा तो आपको ये मालूम होगा। வேறொரு கண்ணோட்டத்திலே ரூத்தின் கதையை வாசித்தால் உங்களுக்கு நன்றாய் தெரிய வரும். लिविंग एनवायरनमेंट कुछ भी क्यों न हो, என்னுடைய லிவிங் என்வாயரன்மென்ட் எப்படி இருந்தாலும் சரி, एक और घटना को मैं आपको दिखाने के लिए चाहूंगा। இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். हम लोग जब दाऊद नगर में जीवन बिता रहे थे, நாங்கள் தாவீது நகரிலே வசித்து வந்தபோது हम लोगों को तो पहले लोगों ने ग्रहण किया ही नहीं। முதலாவது அங்கே ஜனங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. और रूपा को थोड़ा सा साथ देने के लिए मैंने बौलिया के संतोष भाई के बहन और एक हमारे साली के बेटा दोनों को साथ रखे थे। சந்தோஷ் அவங்க இருக்கிறாங்க பவுலியால, அவங்களுடைய சகோதரி இன்னொரு மகன், அந்த ரெண்டு பேரையும் ரூபாவுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கட்டுமே சொல்லி நான் வைத்திருந்தேன். हम लोगों को इतना घृणा करते थे, எங்களை அவ்வளவாய் வெறுத்தார்கள் அந்த ஜனம். 3 कारण से। 3 காரணத்து நிமித்தம். एक है मसीह का प्रचार करते हैं। ஒன்று, இவன் ஒரு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறான். दाऊद नगर बहुत कट्टर जगह था। அந்த தாவூது நகர் இருக்கிறது பயங்கரமான கடினமான பகுதி. चेयरमैन जनसंघी था, அங்கே चेयरमैन அங்கே உள்ள जनसंघ पार्टी का था। அந்த जनसंघ पार्टी சார்ந்தவர் அந்த சேர்மனா இருந்தார். आपको मालूम है आजकल बीजेपी पहले का जनसंघ था। இன்றைய பிஜேபி முதலே அந்த जनसंघ என்று சொல்லி இருந்தது. वहां के कुछ खास लोग कट्टर विरोधी थे मसीह प्रचार के लिए। அந்த கிறிஸ்தவ பிரசங்கிமார்களுக்கு பிரசங்கத்துக்கு அங்க இருக்கிற சில கூட்டத்தார் பயங்கரமா விரோதிப்பாங்க. ये बच्चे रूपा का एंटी 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 कह के बुलाते थे। ரெண்டு பேரும் இப்ப வந்திருக்காங்களே, இவங்க ரெண்டு பேரும் ரூபாக்காவை ஆன்டி ஆன்டின்னு சொல்லுவாங்க. इसलिए वहां के सारे मोहल्ले के लोग, सारे बाजार के लोग भी जब रूपा जाती थी रंडी कहते थे, आंटी की जगह पर रंडी कहते थे। ஆகினாலே அந்த இடத்துல ரூபாக்கா போகும்பொழுது அந்த ஏரியாவில் இருந்த எல்லாரும் இவங்களை பார்த்து என்ன சொல்லுவான்னு சொன்னா, ஒரு விபச்சாரின்னு சொல்லுவாங்க. விபச்சாரின்னு क्योंकि ये सिंदूर नहीं पहनती है, ஏனென்றால் அவள் இப்படி செந்தூர்லாம் அணியிறது கிடையாது. बच्चे आंटी आंटी कहते हैं। இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆன்டி ஆன்டின்னு சொல்லுவாங்க. एकदम पूरा मुंह खोल के बोलते थे, வாய திறந்த அந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. शुरू में तो इस वचन इसके शब्द का अर्थ रूपा नहीं जानती थी। அந்த ஆரம்பத்தில் அந்த ரண்டி என்று சொல்கிற அந்த வார்த்தைகளுக்கு அவளுக்கு ஒண்ணுமே புரியல என்னன்னு சொல்லி. और उस समय वहां एक परिवार था, उनसे जाके पूछी। அந்த நேரத்தில் அங்க ஒரு குடும்பத்தார் இருந்தாங்க, அவங்ககிட்ட போய் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. ये बच्चे मुझे आंटी बुलाते हैं, ये लोग हमको रंडी बुलाते हैं, रंडी का मतलब क्या होता है? இந்த பிள்ளைகள் எல்லாம் என்னை ஆன்டின்னு சொல்றாங்க, ஆனா அவங்க எல்லாம் சொல்றாங்க ரண்டி ரண்டி ரண்டின்னு சொல்றாங்களே, என்ன அர்த்தம்? उसका अर्थ बताइए। அதுக்கு என்ன அர்த்தம்? वो बोले उसको भूल जाइए, उसको भूल அவங்க जाइए। சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு நினைக்காதீங்க, விட்டுருங்க சொல்லி एक விட்டுருவாங்க. दिन मेरे पास बैठ के पूछने लगी, ஒரு நாள் என்னிடத்துல உட்கார்ந்து கேட்க ஆரம்பித்தாள். क्योंकि मैं कहीं भी जाती हूँ इसी शब्द को सुनती हूँ, ஏனென்றால் நான் எங்கெல்லாம் போறேனோ அதே வார்த்தையை தான் கேட்டுட்டு இருக்கிறேன். और यही शब्द लोग बोलते हैं। இதை தான் என்னிடத்துல சொல்றாங்க ஜனங்கள் मुझे எல்லாரும். बोलना पड़ा, எனக்கு அதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. तुम्हें रंडी कहने का मतलब वेश्या है, உன்னை ரண்டின்னு சொல்றாங்களே, அதுக்கு அர்த்தம் விபச்சாரி. इसलिए लोग उसको उस दृष्टिकोण से ही देखते थे। ஆகையினாலே ஜனங்கள் எல்லாம் அவளை அந்த கண்ணோட்டத்திலேயே பார்ப்பாங்க. तुम्हें उसी दृष्टिकोण से भी शहर के लोग देखेंगे। அந்த பட்டணத்தாரும் எல்லாரும் அப்படித்தான் அவங்க பார்ப்பாங்க. तुरंत उसके आंखों में से आंसू नदी की नाई बहने लगा। உடனே அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் நதியை போல புறப்பட்டு வந்தது. वो उसी दिन बोलने लगी, मुझे याद है, அந்த நாளிலே அவள் சொன்ன வார்த்தை இன்றைக்கு ஞாபகம் मैं இருக்கிறது. 11 उम्र में प्रभु को ग्रहण की हूँ, நான் 11வது வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள். मैं
सिर उठा के रास्ता में नहीं चलती थी। நான் தலையை தூக்கி வழியிலே போக முடியாதவளாயிருந்தேன். अपनी जवानी को मैं बचा कर रखने के लिए इधर उधर ताक के नहीं चलती என்னுடைய थी। வாலிப பருவத்தை காத்துக்கொள்வதற்காக தலையை தூக்கியோ இங்கேயும் இங்கேயும் பார்க்காமலேயே போவேன். जरूर स्कूल जाने के लिए पैदल जाना पड़ता था। பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு நடந்துதான் எனக்கு போக வேண்டும். ट्रेन में से उतर के पैदल जाना पड़ता था। ட்ரெயின்ல இருந்து இறங்கி எனக்கு நடந்து போக வேண்டும். बीच में मेरे रिश्तेदार का घर पाए जाते थे, இடையில என்னுடைய உறவினர் வீடுகள் இருந்தது. लेकिन सिर उठाने के लिए तैयार नहीं थी। ஆனா நான் இப்படி தலையை தூக்கி கூட போக மாட்டேன். मैं ऐसे जीवन निर्वाह करने के लिए अपने को सौंपी हूँ। நான் அப்படி வாழ்க்கை வாழ நான் அர்ப்பணித்து வந்தவள். क्यों मुझे देख के लोग इस बात को इस्तेमाल करते हैं? ஏன் ஜனங்கள் என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள்? मैंने कहा நான் சொன்னேன் ये अपमान सहने के लिए हम अपने को सौंपे हैं। இந்த நிந்தையை சகிக்க நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். यीशु अपमानित किया गया, இயேசுவின் மேலே நிந்தை வந்து விழுந்தது. उसको लोगों ने कहा ये भूत है, भूत का एजेंट है, அவரை பார்த்து ஜனங்கள் சொன்னார்கள் இவன் பிசாசுகளின் தலைவன் என்று. और वो कुछ उसके लिए जवाब नहीं दे, அதற்கு ஒன்றும் பேசாமல் இருந்தார். चुपचाप रह जाओ, அமைதியாக இருந்து விடு நீ. एक दिन आएगा ஒரு நாள் வரும், लोग कहेंगे ஜனங்கள் சொல்வார்கள் यहाँ एक परिवार रहा है, இங்கே ஒரு குடும்பம் இருந்தது, उन लोगों के चलते அந்த குடும்பத்தின் நிமித்தம் हमारे मोहल्ला में शांति बनी रही, நம்முடைய பகுதியில் எல்லாம் சமாதானம் பரவிற்று. वहां जितना दिन हम लोग रहे थे எவ்வளவு நாட்கள் அங்கே நாங்கள் இருந்தோமோ उस मोहल्ला में लड़ाई झगड़ा बंद होते जा रहा था। அந்த ஏரியாவுல எல்லாம் சண்டை சச்சரவு எல்லாம் நின்னுக்கிட்டே போச்சு. बहुत लड़ने के मोहल्ला था, அது சண்டை போடுற ஒரு இடம் அது. लेकिन हम लोगों ने दुआ करने के चलते ஆனால் நாங்கள் ஜெபித்தது நிமித்தம் परिवारों में एकता आने लगा, குடும்பங்களுக்குள்ளே ஒற்றுமை வந்தது. उस गली में एकता आने लगी। அந்த தெருவில் சமாதானம் ஒருமை. आखिरी में जब हम लोग वहां के छोड़ के बबुआ जा रहे थे, கடைசியில் நாங்கள் அதை விட்டு பாபுவாக்கு போனோம். लोगों ने आंखें हम लोगों का हाथ पकड़ के कहा, ஜனங்கள் வந்து எங்களுடைய கரங்களை பிடித்து சொன்ன விஷயம், आप लोगों के रहने से कितनी शांति आराम हम लोगों को मिलता था, நீங்கள் இங்கே இருந்ததனால எங்களுக்கு எவ்வளவு ஆறுதலும் எங்களுக்கு எவ்வளவு சமாதானமும் हम இருந்தது. लोगों ने आपके पीछे पड़ा, நாங்கள் உங்களுக்கு பின்னால இருந்து துரத்தினோம், बुरा भला कहा, உங்களை பொல்லாதவர்கள் என்று சொன்னோம். लेकिन आपने अपने मसीह गुण को प्रकट करने के वजह से ஆனால் நீங்கள் கிறிஸ்தவ குணங்களை வெளிப்படுத்தினாலே हमारे मोहल्ला में भी शांति, இப்பொழுது எங்களுடைய ஏரியாவில் சமாதானம் உண்டாயிடுச்சு. प्यारों आप और हम जहां रखा जाएंगे, பிரியமானவர்களே நீங்களும் நானும் எங்கே வைக்கப்படுகிறோமோ शायद हमें लोग ग्रहण करने के लिए तैयार नहीं होंगे, ஒருவேளை ஜனங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லாமல் இருக்கலாம். कोई बात नहीं, பரவாயில்லை, कोई बात नहीं, பரவாயில்லை. उनके पास अनेक कारण हो सकता है, அநேக காரணங்கள் அவர்களுக்கு இருக்கலாம். वो आपको हिलाना ना पाए, அது உங்களை அசைக்காமல் இருப்பதாக आप सुगंध को फैलाते रहे। நீங்கள் அந்த நற்வாசனையை பரப்புங்கள். मान लीजिए कोई अच्छे सेंट ऊपर से लेकर नीचे तक लगा के चले आएगा, வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல வாசனையான திரவியம் அதை மேலே இருந்து அந்த சென்டர் கீழே வரைக்கும் போட்டுட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்கான். यहाँ उनको ऑफरिंग लेने के लिए कहा जाएगा, அவனை சொல்லப்பட்டது இங்கே நீங்க காணிக்கை எடுங்க எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது. அவனுக்கு चले जाने के बाद भी सुगंध रहे, कितना सेंट लगाई है, बाप रे बाप, हमारा नाक छेदा जा रहा। அவன் போன பின்பும் கூட இங்கே அப்படியே வாசனை இருக்கும், என்ன சென்ட் போட்டு வந்திருக்கிறான், हमारे जाने के बाद தொலைக்குது भी वो அப்படின்னு. सुगंध लगना है। நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நற்கந்தம் வீச வேண்டும். हम जहां चलते हैं वहां वो सुगंध प्रकट होना है, எங்கே போகிறோமோ அங்கே நற்கந்தம் விளங்க வேண்டும். वातावरण हमारा साथ दे नहीं दे, சூழ்நிலை ஒத்து போகுதோ இல்லையோ, हमें गलत समझे नहीं समझे, தவறா நம்ம புரிறாங்களோ हमें இல்லையோ, ग्रहण करें ना करें, உழைக்கிறார்களோ இல்லையோ, जहां मैं जाऊंगा वहां परमेश्वर का सुगंध को फैलाऊंगा। எங்கே நான் போகிறேனோ தேவனுடைய வாசனையை வீசுவேன். ठीक है, इसके साथ रहने वालों के साथ क्या वातावरण बना है। சரி, உடனோடு இருக்கிற அந்த ஜனங்களோடு கூட என்ன சூழ்நிலை பாருங்க. यहाँ कई लोगों को यह समस्या होती होगी, இங்கே अनेகருக்கு பிரச்சனைகள் வரும். हम इनके साथ हैं, நான் இவரோடு கூட இருக்கிறேன், कैसा कैसा जीना पड़ता है। எப்படி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போறேன். आपको मैं दिखाने के लिए चाहता हूँ 5 बातें जो नवोमी के जीवन में देखिएगा। நவோமியுடைய வாழ்க்கையில 5 காரியங்களை பாருங்கள். नवोमी के साथ रूत को रहना पड़ा, நவோமியோடு கூட ரூத் வசிக்க வேண்டி இருக்குது. 5 बातों को मैं कहने के लिए चाहता हूँ जिससे आप नवोमी को समझ सकेंगे। 5 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன், அதிலிருந்து நவோமியை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். सिर से लेकर पांव तक नेगेटिव एटीट्यूड, மேலே இருந்து தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நெகட்டிவ் ஆட்டிट्यूड. विशेष तौर से पहले 2 अध्याय में उसके सिर से लेकर पांव तक नकारात्मक की बातें नकारात्मक की बात को ही देख सकते हैं। நீங்கள் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பார்க்கலாம், தலையிலிருந்து கீழே கால் வரைக்கும் ஒரே நெகட்டிவான பேச்சுக்களை பார்க்க முடியும். 5 बातों को मैं उसके जीवन से दिखाने के लिए चाहता हूँ। 5 காரியங்களை அவருடைய வாழ்விலிருந்து சொல்லட்டும். நான் पहले मैं आपको बतलाऊंगा, முதலாவது சொல்லுவேன். 11 पद को पढ़िएगा।
पहला अध्याय का 11 पद ஒன்றாம் அதிகாரம் 11வது வசனம் और 13वां पद। 13வது வசனம் अब वहां पर ये कहते हैं, அங்கு சொல்கிறார்கள், अरे सुनो, நீங்க கேளுங்கம்மா, तुम अपने लोगों के पास लौट जाना, உன் சொந்த ஜனத்துக்கே திரும்பி போயிருங்க, मुझसे कोई उम्मीद नहीं है। என்னிடத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை। होपलेसनेस को बार बार बतलाती है। இந்த நம்பிக்கை அற்ற தன்மையை திரும்ப திரும்ப சொல்லுகிறாள்। ये कोई काम का नहीं रहेगा, எந்த ஒரு வேலையும் என்கிட்ட இருக்காது, मेरे साथ रहने से तुम्हें कोई लाभ नहीं होगा। என்னோடு கூட இருந்தா உங்களுக்கு என்னதான் லாபம் வரும்? कुछ लोग आप देख के होंगे, சிலர் நீங்கள் பார்த்திருக்கலாம், वे उनके मुंह में खाली नेगेटिव बातें, सारी बातों के लिए निकलता रहता होगा। சிலருடைய வாயிலிருந்து பேசும் பொழுதெல்லாம் நெகட்டிவ் வார்த்தைகளையே பேசுவாங்க। कुछ भी कहते हैं नेगेटिव 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 என்ன नेगेटिव, சொன்னாலும் நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவா பேசுவாங்க। अरे संभव नहीं है, இது என்ன நடக்குமா? ये होने का नहीं இது है, நடக்க முடியாது, इसके लिए कोई पॉसिबिलिटी नहीं है। இதுக்கு சம்பவிக்க ஒரு காரியம் उनके தென்படாது। मुंह से वही बात आपको सुखा सकता है। இந்த காரியங்கள் ஒரு வாயிலிருந்து வருகிறது உங்களை அப்படியே காய்ந்து போக பண்ணும்। और दूसरी बात नवमी के जीवन में हम देखेंगे, இரண்டாவது நவமின் வாழ்க்கையில और देखिएगा 15वां पद को देखिएगा, 15ஆம் வசனம் 15 पहला अध्याय का 15वां पद में ஒன்றாம் அதிகாரம் 15ஆம் வசனம் वो उदाहरण दिखाएगी कि कोई पीछे हट गए, उनको ही उदाहरण दिखाएगी। அவள் சொல்லுகிற உதாரணத்தை பாருங்கள், யாராவது பின்மாற்றம் அடைந்து போயிட்டாங்களே அந்த உதாரணத்தை நவமி எடுப்பாள்। देखो, பார், तेरी जिठानी तो अपने लोगों और अपने देवता के पास लौट गए हैं। இதோ பாருமா, உன் சகோதரி தன் ஜனத்துக்கு திரும்பி போயிட்டா, தன் தேவர்களிடத்துல திரும்பி போயிட்டா, इसलिए अपनी जिठानी के साथ तुम भी पीछे लौट जा। ஆகையினாலே உன் சகோதரியின் பின்னே நீனும் போயிரு। उठ के जो खड़े हुए उनके उदाहरण नहीं बतलाएंगे, திரும்ப எழும்பி நல்லா இருக்காங்களே அந்த உதாரணத்தை சொல்ல மாட்டான், जो गिर गए उन्हीं की बात हमको बतलाएंगे। விழுந்து இருக்கிறானே அந்த உதாரணத்தை நவமி எடுப்பாள்। वो आया था, அவ வந்தா, चला गया, அவள் போயிட்டாள், ये करने के लिए कोशिश किया था, இப்படி செய்யணும் சொல்லி முயற்சி செய்தா, खत्म हो गया था, ஆனா முடியல, मुझे पहले ही मालूम था, எனக்கு முன்னமே தெரியாதா, वो आते ही जब मैं देखा ये ऐसी ही है, வரும்போதே பார்த்த இப்படித்தான் இருப்பான், उसके समान नहीं है। அவரை போல இல்ல। हमेशा जो गिर गए हैं उनकी कहानी को बतलाते रहेंगे, விழுந்தவர்களுடைய கதையை உதாரணங்களாய் பேசுவார்கள்। उनके परमेश्वर के लिए बड़े काम किए उनके बारे में बतलाएंगे नहीं। எழுந்து தேவனுக்காக சாதித்தவர்களை பேச மாட்டார்கள்। यहाँ नवमी का हालत वही है। இங்க நவமி நிலைமை அப்படியே। पहले बोली थी मुझसे कोई उम्मीद नहीं रखना, முதலாவது சொன்னால் என்னிடத்துல நம்பிக்கை இல்லை, फिर जिठानी के बारे में बोल रही है, अरे वो भी ऐसे ही है। பின்பு அவருடைய சகோதரியை குறித்து சொல்கிறாள், எந்த நம்பிக்கையும் மற்றவளாய் प्रभु இருந்தாள்। के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை। तीसरी बात उसको जीवन में ये देखते हैं, மூன்றாவது அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், कुछ भी हो उसे अपनी गलती को नहीं परमेश्वर को शिकायत करेगी। என்னதான் நடந்தாலும் தன்னுடைய தவறை உணர மாட்டாள், தேவனை குறை சொல்லுவாள்। 21 पद को देखिएगा, 21வது வசனத்தை பாருங்கள், पहला अध्याय के 21 पद को देखिएगा। 1ஆம் அதிகாரம் 21வது வசனம், मैं भरपूर चली गई थी परंतु यहोवा ने मुझे छुच्छी करके लौटाया है। நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார்। यहोवा ने मेरे विरोध साक्षी दी है, கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார், सर्वशक्तिमान ने मुझे दुख दिया है। சர்வ வல்லவர் என்னை क्लेशப்படுத்தினார்। प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை। हमेशा परमेश्वर को ऊपर उंगली उठाती है, எப்பொழுதுமே தேவனை குறித்தே குறை சொல்லுவாள்। परमेश्वर मेरे साथ अच्छा बर्ताव नहीं किया தேவன் है, என்னோடு சரியா பேசல, परमेश्वर अपने दृष्टिकोण में मुझे सही नहीं रखा है, ஏன் தன்னுடைய பார்வையில என்னை நல்லா வைக்கல, मुझे खाली कर दिया है, என்னை வெறுமையாக்கிட்டாரு, मुझे अपमानित किया है, என்னை நிந்தைக்குள்ளாக்கிட்டாரு, मेरे आदमी को खत्म कर डाला है, புருஷனையும் கொண்டு போட வைத்துட்டாரு, मेरे बच्चों को खत्म कर डाला है। என்னுடைய பிள்ளைகளும் மரித்து போனார்கள்। परमेश्वर मेरे विरोध में खड़े हैं। தேவன் எனக்கு விரோதமாயிருந்தார்। परमेश्वर के बारे में कोई भी सही बात को नहीं कह रही है। தேவனை குறித்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அவள் சொல்லவில்லை। बाइबल बतलाते हैं, ये लोग अपने मन से मोवाब गए थे जिसको परमेश्वर ने मना किया था, வேதம் சொல்கிறது இவர்கள் தங்கள் மன விருப்பத்தின்படி தான் மோவாபுக்கு போனார்கள், தேவன் தடுத்திருந்தார்। परंतु ஆனால் ये अभी परमेश्वर के ऊपर शिकायत कर रही है। ஆனால் இவளோ தேவனை குறித்தே குறை சொல்கிறாள்। और एक और बात को भी मैं दिखाने के लिए चाहूंगा, இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன்। 9वां पद में पढ़िएगा, 9வது வசனம், तुम लोग जाके अपना घर बसाओ, நீங்கள் போய் உங்கள் வீட்டிலே வாழ்ந்திருங்கள் அல்லது வீட்டை கட்டுங்கள்। मूर्ति पूजा करने के लिए धकेल रही है। பிற தேவர்களை வணங்க இவள் தள்ளி விடுகிறாள்।
वहां से ये लोग निकल आए थे, அங்க இருந்தா இவங்க திரும்பி வர்றாங்க. धकेल दी है कि मूर्ति पूजा करने के ஆனா लिए, இவள் திரும்பி அந்த விக்கிரக வணக்கத்துக்கு அனுப்புகிறாள். और वहां का सुख सुविधा का दिखा रही है, அங்க இருக்கிற சுகம் சந்தோஷம் அதை காண்பிக்கிறாள். जाओगे ना तुम्हारा शादी हो जाएगा, நீங்க போனா உங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கலாம், उनके घर में विश्राम मिलेगा, அவனுடைய வீட்டிலே உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், उनके बीच में तुम्हारे लिए बाल बच्चे हो जाएंगे, அவருடைய வீட்டிலே உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கலாம், तुम्हारे पारिवारिक जीवन सही रहेगा। உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சரியாய் அமையும். ऊपरीय जीवन के बारे में वो कुछ नहीं जानती है, बाहरी वातावरण के ऊपर ज्यादा जोर दे रही है। மேலே இருக்கிற அந்த காரியத்தை குறித்து வாழ்வை குறித்து ஒன்றும் யோசிக்காமல் வெளியிலே தென்படுகிற அந்த காரியத்தை குறித்து பார்க்கிறாள் சூழ்நிலையை. वे इस परिवार में इसलिए आए, जीविता परमेश्वर उनके बीच में है। அதாவது இவர்கள் இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? உயிருள்ள தேவன் நகோமியின் குடும்பத்தில் இருக்கிறாரே. परंतु ஆனால் ये धकेल रही है, நகோமியோ தள்ளி விடுகிறாள். क्योंकि एक्सटर्नल ब्लेसिंग को ही वो जानती है, ஏனென்றால் வெளிப்புறமாய் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை விரும்புகிறாள். ऊपरी आशीष को वो देख ही नहीं रही है। மேலே இருக்கிற ஆசீர்வாதத்தை அவள் பார்க்கவே இல்லை. पांचवा बात, ஐந்தாவது காரியம், दूसरा अध्याय, 2ஆம் அதிகாரம். वहां पर एक शब्द को रूत कह रही है, அங்கே ஒரு காரியத்தை ரூத் சொல்கிறாள். 13वां पद को पढ़िएगा, 13ஆம் வசனத்திலே. वहां पर 13वां पद में कह रही है, आखिरी में 13ஆம் வசனத்திலே கடைசியிலே சொல்கிறாள். रूत बोवास से ये कह रही है, ரூத் போவாசை பார்த்து சொல்கிறாள், तूने अपनी दासी के मन में बैठने वाली बातें कहकर मुझे शांति दी है। நான் உம்முடைய வேலைக்காரில் ஒருத்திக்கு சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பச்சமாய் பேசினீரே. तमिल में लिखा है, तूने मुझे तसल्ली दी है। தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது நீர் எனக்கு ஆறுதல் சொன்னீர். इसका मतलब रूत का इंतजार अपने सास से इसको तसल्ली देने की बातें आएगी करके इंतजार करती थी। அதாவது ரூத் என்ன நினைத்தாள்? தன்னுடைய மாமியினுடைய வாயிலிருந்து ஆறுதலான வார்த்தைகள் வரும் என்று சொல்லி. लेकिन बोवास के द्वारा ही वो मिला है। ஆனால் அந்த ஆறுதலின் வார்த்தைகள் போவாசிடத்திலிருந்தே வந்தன. इसका मतलब नवोमी सिर से लेकर पांव तक पूरा नकारात्मक की बातों से भरी हुई हालत में है। நவோமி தலையிலிருந்து கீழ் கால் வரைக்கும் நெகட்டிவ் காரியங்களால நிரம்பி இருக்கிறவளா இருக்கிறாள். इसी के साथ एक ही घर में रहना पड़ता है, இவளோடு கூட ஒரே வீட்டில் இருக்க வேண்டி இருக்கிறது. सारी बातों को नकारात्मक की बातों से ही देखने वाले के साथ रहना पड़ता है। எல்லா காரியத்தையும் நெகட்டிவான எண்ணங்களோடு பார்க்கிறாளே, அவளோடு கூட தான் ரூத்துக்கு இருக்க வேண்டும். लेकिन उनके साथ भी रूत अपने सुगंध को खोई नहीं। அவளோடு கூட இருக்கும் பொழுதும் ரூத் அந்த நல் சுகந்த வாசனையை இழக்கவில்லை. प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. लिविंग वातावरण भी विरोध था, லிவிங் சூழ்நிலையும் விரோதமாக இருந்தது. स्टेइंग वातावरण भी विरोध था। ஸ்டேயிங் வசித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையும் விரோதமாக இருந்தது. तीसरी बात को भी मैं दिखा रहा हूं। மூன்றாவது காரியத்தை நான் காண்பிக்கிறேன். दूसरा अध्याय में उसकी वर्किंग वातावरण को मैं दिखाऊंगा। இரண்டாவது அதிகாரத்திலே வர்க்கிங் சூழ்நிலையை நான் காண்பிக்கட்டும். उसका काम करने की जगह की स्थिति क्या है, அவள் வேலை செய்கிற அந்த இடத்தினுடைய நிலைமை என்ன? मैं यहाँ 3 बातों को आपके सामने लाने के लिए चाहता हूँ। மூன்று காரியங்களை உங்கள் முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன். जरूर वो बोवास के खेत में बिनने के लिए गई थी। அவள் போவாசுடைய நிலத்திலே பொறுக்கும்படியாய் போனாள். बोवास जब आया था, उसके सेवक लोग उसको स्वागत कर रहे हैं। कैसे देख रहे हैं? அதாவது போவாஸ் வரும் பொழுது அவனுடைய வேலைக்காரர்கள் வரவேற்கிறார்கள். 4 पद को देखिएगा, வசனம் 4 பாருங்கள். दूसरा अध्याय का 4 पद। 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். वहां पर क्या लिखा है? என்ன எழுதி இருக்கிறது? बोवास आके लोगों से कहता है, परमेश्वर तुम्हारे संग रहे। போவாஸ் வந்து ஜனங்களிடத்தில் சொல்கிறார், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. तुरंत लोग बोलते हैं, परमेश्वर आपको आशीष देवे। உடனே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. प्रेज द लॉर्ड। Praise the Lord. जब मालिक चले आता है, எஜமான் வரும்போது ये सेवक लोग वहां परमेश्वर आपको आशीष देवे करके कहने वाला है। வேலைக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லக்கூடியவர்கள். लेकिन जब मालिक नहीं रहेगा, ஆனால் எஜமான் இல்லாமல் இருக்கும்போது उनका स्वभाव क्या है करके 3 बातों को मैं यहां पर दिखाने के लिए चाहूंगा। அவர்களுடைய சுபாவம் என்ன என்று சொல்லி 3 காரியங்களை காண்பிக்கட்டும். इसी के ऊपर मैं थोड़ा सा ज्यादा समय बिताने के लिए चाहता था। இதிலே நான் விரும்பினேன் கொஞ்சம் நேரம் அதிகமாய் செலவழிக்க. योर वर्किंग एनवायरनमेंट किस प्रकार है, உங்களுடைய வர்க்கிங் என்வாயரன்மென்ட் எப்படியா இருக்கிறது? उसमें भी आप सुगंधित रह सकते हैं। அதிலேயும் நீங்கள் சுகந்த வாசனை கொடுக்க முடியும். पहले முதலாவது, उन सेवकों के बारे में बोवास क्या जानता है? அந்த வேலைக்காரர்களை குறித்து போவாஸ் அறிந்திருந்த காரியம். देख,
ஒன்று पढ़िएगा, வாசியுங்கள். 9वां पद को देखिएगा. வசனம் 9 பாருங்கள். वो रूत से कहता बोवास, போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிறான். मैं 9वां पद को पढ़ता हूँ. நான் வாசிக்கிறேன். जिस खेत को वे लौंती हो उसी पर तेरा ध्यान बंधा रहे, क्यों और उन्हीं के पीछे पीछे चला करना. क्या मैंने जवानों को आज्ञा न दी कि तुझसे न बोले, और जब जब तुझे प्यास लगे तब तक तू बर्तनों के पास जाकर जवानों का भरा हुआ पानी पीना. அவர்கள் அறுப்பருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு வருகிறதிலே நீ குடிக்கலாம். हिंदी अनुवाद यहाँ उतना सही नहीं है. இந்தி மொழிபெயர்ப்பு அவ்வளவு சரியாக இங்க இல்லை. उनके पीछे पीछे चला करना, उनको मैं आज्ञा दी हूँ कि वे तुझसे ना बोलें करके वो हिंदी अनुवाद में है. அதாவது நான் இந்திய மொழிபெயர்ப்பிலே பின்னாலே போய் நான் கட்டளையிட்டிருக்கிறேன் அவர்களுக்கு குறித்து ஒன்றும் சொல்லக்கூடாது என்று. लेकिन बाइबल तमिल में और अंग्रेज में कहते हैं डोंट टच हर. ஆனால் தமிழிலே ஆங்கிலத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் தொடக்கூடாது என்று சொல்லி நான் கட்டளையிட்டிருக்கிறேன். मैं अपने जवान नौकरों को ये कहता है तुम्हें छूना नहीं. என்னுடைய வாலிப வேலைக்காரர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் கட்டளையிட்டிருக்கிறேன் உன்னை தொட்டு விடக்கூடாது என்று. उनके वातावरण में कैसा लोग हैं, அவருடைய சூழ்நிலையிலே என்னென்ன ஜனங்கள் இருந்தார்கள். मालिक रहेगा प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड कहेंगे. எஜமான் இருக்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட் என்று சொல்கிறவர்கள். लेकिन अगर मालिक नहीं है, ஆனால் எஜமான் இல்லை என்றால் यहाँ लड़की लोगों को छुएंगे. இங்கே இருக்கிற பெண் பிள்ளைகளை தொட்டு பார்ப்பாங்க. बातों को थोड़ा ध्यान से सुनिएगा. நல்ல காரியங்களை கவனியுங்கள். छूने का मतलब हाथ से छूने की बात नहीं है. இங்கே தொடுதல் என்று சொன்னால் கரத்தினால் தொடுகிற காரியம் அல்ல. 3 प्रकार हम छू सकते हैं दूसरे को. 3 விதமாய் நாம் அந்த தொடுகிற காரியங்களை அறியலாம். कैसा छू सकते हैं? எப்படி? पहले आंखों से छू सकते हैं. முதலாவது கண்ணினாலே நாம் தொட முடியும். लड़की लोग थोड़ा ध्यान से मेरी बात को सुनिएगा. பெண் பிள்ளைகள் கொஞ்சம் என்னுடைய காரியங்களை கவனமாய் கேளுங்கள். इसने जवानों का आज्ञा दिया करके लिखा है. இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஈவன் அதாவது போவாஸ் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டிருந்தான். आज्ञा दिया करके. கட்டளையிட்டான். इसका मतलब भाइयों के लिए भी ये शामिल है. அதாவது சகோதரர்களுக்கும் இந்த விஷயம் பொருந்தும். एक लड़की हो या लड़का हो, ஒரு பெண்ணோ அல்லது ஒரு பையனோ ரெண்டு பேருக்கும் आपको आंखों से छू सकता है. உங்களை கண்ணினாலே தொட முடியும். कैसा? எப்படி? जा रहे हैं, एक देख रहा है. சரி போய்க்கிறாங்க ஏதோ பார்த்தாச்சு. वो तो इसको कहते हैं सीइंग. சரி இதை வந்து நாம் சி என்று சொல்லி சொல்லுகிறோம். लेकिन घूम के देख लेंगे तो वो लुकिंग हो गया. ஆனால் திரும்பி சுத்தி வளைச்சு பார்த்தேன்னு சொன்னா அது லுக்கிங் ஆயிடுச்சு. तीसरा बार देखेंगे तो और लुकिंग हो गया. மூன்றாவது முறை பார்க்கும் பொழுது அது இன்னும் அது ஆழமான ஒரு பார்வை என்று சொல்லுவோம். फिर क्या वो देख रही है या देख रहा है करके देखने के लिए घूम के देखेंगे. फिर क्या हो गया? திரும்ப அவள் பார்க்கறாளா இல்ல அவன் பார்க்கறானா இல்லையா நம்மள அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன ஆகுது? मेरा विचार से लुकिंग लॉकिंग हो गया. अभी லுக்கிங் வந்து இப்பொழுது லாக்கிங் ஆகிவிட்டது. वर्किंग वातावरण में आपकी ध्यान, आपका देखना किस प्रकार है, इसके ऊपर ख्याल रखने की आवश्यकता है सबको. நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே அந்த வர்க்கிங் சூழ்நிலையிலே நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் எப்படி பார்க்கப்படுகிறீர்கள் என்ற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். दूसरों को अपने आंखों से छू सकते हैं பிறரை நம்முடைய கண்களினாலே தொட முடியும். और धीरे 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 करके वो आपको खतरा में ले जाने का संभावना அது है. மெதுமெதுவாய் உங்களை ஆபத்திலே சிக்க வைக்க வாய்ப்புகள் ஏராளம். और वही बात फिर आगे बढ़ के बहुत खतरनाक की बातों में आपको पहुंचाने का खतरा है. அது பின்னால போய் இன்னும் பயங்கரமான ஆபத்திலே உங்களை சிக்க வைக்க ஒரு பெரிய ஆபத்து. बोवास को देख के लोग कहेंगे परमेश्वर आपको आशीष देवे. போவாசை பார்த்து ஜனங்கள் சொல்வார்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. बोवास अपने लोगों के बारे में जानते हैं. ये जो போவாஸ் जो ஜனங்களை குறித்து அறிந்தவன். हम नहीं रहेंगे, ये लोग छूछा करेंगे. நான் இல்லன்னு சொன்னா இவன் தொட்டு தொட்டு இவன் ரொம்ப பயங்கரமான காரியம் செய்துருவான். ये थोड़ा देखेगा, கொஞ்சம் பாப்பான். फिर बातों से छुएंगे, திரும்ப வார்த்தையினாலே தொடுவான். फिर हाथों से छुएंगे. திரும்ப கையினாலே தொடுவான். ध्यान से सुनिएगा. நல்லா கவனியுங்கள். बेमतलब का हाथों को छुएंगे. காரணமே இருக்காது கையினாலே தொட்டு பாப்பான்.
बेमतलब का। காரணம் அதுல ஒண்ணுமே அர்த்தமே இருக்காது. चाय दे रहे हैं, டீ குடுக்குறாங்க, चाय कप को नहीं पकड़ेगा, आप हाथ को पकड़ेगा। டீ கப்பை பிடிக்காம கையை போய் பிடிச்சு பாப்பான். कुछ न कुछ संकेत को वो पास करने के लिए चाहेगा। ஏதோ ஒரு மெசேஜையோ காரியத்தையோ அவன் சரீரம் மூலமாய் கடத்த விரும்புவான். बोआस अपने जवानों के बारे में अच्छी तरह से जानता। போவாஸ் தன்னுடைய வாலிபர்களை குறித்து நன்றாய் அறிந்து வைத்திருந்தான். रूथ, ரூத், तुम उस प्रकार के वातावरण में तुम काम करने के लिए आई है। நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேலை செய்யும்படி வந்திருக்கிறாய். तुझे प्रोटेक्ट करना मेरा काम है, உன்னை பாதுகாப்பது என்னுடைய தொழில். इसलिए मैंने आज्ञा दे के रखा हूं जवानों को। ஆகையினாலே வாலிபர்களுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். उसको छूना नहीं, அவளை தொடாதே, उसको छूना नहीं। அவளை தொடக்கூடாது. हम एक हाथा में जरूर रहते हैं। நாம் உண்மையிலேயே ஒரு வளாகத்துக்குள்ளே இருக்கிறோம். हमें बहुत लोगों के बीच में रहने के लिए परमेश्वर ने रखा है। நம்மை अनेகருக்கு மத்தியிலே வாழ தேவன் அனுமதித்திருக்கிறார். यहाँ इन बातों की खतरा बहुतों के जीवन में होने का संभावना है, और इसको मैं पहले ही आपको चेतावनी के रूप में कहता हूँ। நான் இதை முதலாவதே எச்சரிப்பாய் சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் இந்த காரியத்தினுடைய ஒரு ஆபத்து அநேகருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதினாலே. फिर नजदीक में आके धीरे बोलेंगे, आपको देखते रहने का मन करता है। திரும்ப பக்கத்துல வந்து மெதுவா சொல்லுவான் அல்லது சொல்லுவா, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல மனசு இருக்குது. और कुछ भी हो आपको देखने से ही हमारे शांति मिलती है। என்னவா இருந்தாலும் உங்களை பார்த்தாதான் எனக்கு சமாதானம் வருது. इस प्रकार की बोलियां निकलते ही बातों से छूने लगेंगे। இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று சொன்னால் வார்த்தைகளினாலே தொடுதல், आंखों से छुएंगे, फिर बातों से छुएंगे, கண்களினாலே தொட்டு பார்த்து திரும்ப வார்த்தையினாலே தொடுகிற காரியங்கள், बातों से छुएंगे, फिर हाथों से छुएंगे। வார்த்தைக்கு பின்பு கரத்தினாலே தொடுகிற காரியங்கள். रूथ, ரூத்தே, तुम उस प्रकार के वातावरण में काम करने के लिए आई। நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வேலை செய்யும்படி வந்திருக்கிறாய். रूथ मन में ठान ली है, ரூத்தோ மனதில் நிர்ணயம் பண்ணினாய். क्योंकि वो तीसरा अध्याय में खुद कहता है। மூன்றாவது அதிகாரத்திலே சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்க. मैंने दिखाया था 10वां पद, நான் காண்பித்தேன் 10வது வசனம். तुम किसी जवान के पीछे नहीं पड़ी है, நீ எந்த வாலிபருக்கும் பின்னாலே போகாமல், तुम धनी लोगों के पीछे नहीं पड़ी है, நீ ஐஸ்வர்யமான வாலிபர்களுக்கு பின்னே போகாமல், क्योंकि वो अपना सुगंध को कायम रखने के लिए। ஏனென்றால் தன்னுடைய வாசனையை தக்க வைத்துக் கொள்ள. यहाँ पर रूथ बहुत होशियारी के साथ இங்கே ரூத் எச்சரிப்பாய் கவனமாய் வாழுகிறாள். दूसरी बात, இரண்டாவது, और दूसरा अध्याय में आप 15वां पद का पढ़िएगा। அந்த இரண்டாவது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை பாருங்கள். दूसरा अध्याय के 15वां पद में, இரண்டாவது அதிகாரம் 15வது வசனத்துல वहां पर उसने अपने नौकरों से क्या कहा करके बाइबल बतलाती है। அங்கே வேலைக்காரரோடு கூட அவன் சொன்ன அந்த காரியத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது, उसको तुम लोग अपमानित नहीं करना, நீங்கள் அவளை ஈனம் பண்ண வேண்டாம். दूसरा अध्याय का 15वां पद को देखेंगे, இரண்டாவது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். हिंदी में एक शब्द और इस्तेमाल किया गया है, இந்தியிலே இன்னொரு வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது. और उसको मैं थोड़ा दिखाने के लिए चाहूंगा। அதை நான் கொஞ்சம் காண்பிக்க விரும்புகிறேன். दूसरा अध्याय का 15वां पद, இரண்டாவது அதிகாரம் 15வது வசனம். दोष मत लगाओ, हिंदी में लिखा दोष मत लगाओ। இந்தியில் எழுதப்பட்டிருக்கிறது, அவளை மேல் குற்றம் சுமத்தாதிருங்கள். सुनिएगा, நல்லா கேளுங்கள். हम ऐसा वातावरण में काम करने के लिए रखे गए होंगे, நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வேலை செய்யும்படியாய் வைக்கப்பட்டிருக்கலாம். हमारे ऊपर बेमतलब का दोष लगाने के लिए कोई तैयार रहता होगा। நம்மேலே காரணம் இல்லாமல் குற்றம் சுமத்துவதற்கு யாராவது ஆயத்தமா இருப்பாங்க. उस वातावरण में भी हम अपना सुगंध को कोना करके मैं आपको दिखाने के लिए चाहता हूँ। அந்த சூழ்நிலையிலும் நம்முடைய அந்த சுகந்த வாசனை இழந்து விடக்கூடாது என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். किस प्रकार दोष लगाएंगे? எப்படிப்பட்ட குற்றம் சுமத்துவார்கள்? मैं अभी फिर अपना परिवार से दो बात को कहने के लिए चाहता हूँ। திரும்ப என்னுடைய குடும்பத்திலிருந்து ரெண்டு காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். मैंने कहा था मेरी बहन की मृत्यु हुई, நான் சொன்னேன் என்னுடைய சகோதரியுடைய மரணத்தை குறித்து. उसका दूसरा बेटा का जन्म होके 4 दिन के बाद वो मर गई थी। இரண்டாவது மகன் பிறந்து 4 நாட்களுக்கு பின்பு அவள் மரித்து போனாள். उस बेटे को हाथ में लोग लेके அந்த சின்ன குழந்தை அந்த
பையனை கரத்துல ஜனங்கள் எடுத்தார்கள். आसपास के लोग देखने के लिए चले आते थे. பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பார்க்கும்படியாக வந்தார்கள். मैंने अपने कानों से सुना इसलिए मैं बतला रहा हूँ. நான் என்னுடைய செவிகளிலே கேட்டேன், ஆகையினால சொல்கிறேன். और बेटा का हाथ में रख के हिलाएंगे, அந்த மகனை கரத்துல வைத்து அவர்கள் அப்படியே தாலாட்டுவார்கள். जैसा बच्चे को प्यार देते हैं. எப்படி பிள்ளைகளுக்கு ஜனங்கள் அன்பு செலுத்துவார்களோ அப்படி. लेकिन आने वाले क्या कहेंगे मालूम है? ஆனா வருகிறவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? अरे दुनिया में आते आते अपने माँ को खत्म कर डाला. உலகத்துல வந்து பிறந்த உடனேயே தன்னுடைய தாயாரை கொன்று போட்டானே. 4 दिन में अपनी माँ को खत्म कर. 4 நாள்ல தன்னுடைய தாயாரை इसी के जन्म के चलते उसकी मृत्यु हो गई. இது இவன் பிறந்தான், அவள் மரித்தாளே. उस बच्चे को समझ में नहीं आता था, वो हंसता था. அந்த பிள்ளைக்கு புரியவே இல்லை, ஏன்னா புன்சிரிப்போட சிரித்துக் கொண்டே இருக்கும் அது. लेकिन वो जब बड़ा हुआ, 5 साल का हुआ, ஆனால் 5 வயது ஆனவன் அந்த பையன். मैं एक बार अपना घर गया था. நான் ஒரு முறை என்னுடைய வீட்டுக்கு போனேன். मैं अपने उसको बगल में बुलाया. நான் அந்த பையனை என்னுடைய பக்கத்துல கூப்பிட்டேன். मैंने उससे पूछा, நான் அவன்கிட்ட கேட்டேன், कैसे है बेटा? எப்படி இருக்கிறாய் மகனே? उसने कहा, वो रोने लगा. அவன் அழுதான். उसने कहा, मामा. அவன் சொன்னான், மாமா, मुझे देखने वाला कहते हैं माँ को मैं खा लिया. என்னை பார்க்கிறவர்கள் சொல்கிறார்கள், தாயை நான் சாப்பிட்டு விட்டேன். 5 साल का था. 5 வயது தான் அப்ப அவனுக்கு. उसका दिल में भारी चोट लगा. அவனுடைய உள்ளத்துல பயங்கரமான காயம். उसकी मेरी बहन की मृत्यु का कारण ये नहीं है. அந்த சகோதரி மரித்தாளே, அதற்கு காரணம் இவன்தான் என்று डॉक्टर ने एक मिस्टेक किया, इसलिए उसको ब्लीडिंग रुका ही नहीं. டாக்டர் செய்த ஒரு சிறிய தவறு நிமித்தமாக ப்ளீடிங் நின்று போகவே இல்லை அவளுக்கு. इस बेटे का कोई कारण नहीं. இந்த மகனுக்கு எந்த ஒரு காரணமே கிடையாது. लेकिन इस बेटे को देख के लोग कहते थे माँ को खाया हुआ, माँ को खाया हुआ, माँ को खाया हुआ. ஆனால் இந்த பையனை பார்த்து ஜனங்கள் சொன்னார்கள், தாயை விழுங்கி போட்டவன், தாயை விழுங்கி போட்டவன். 5 साल के लड़के के दिल में एक बहुत बड़ा चोट. 5 வயது நிரம்பிய பையனுடைய உள்ளத்தில் பயங்கரமான காயம், அடி. मुझे जितना समझा सका समझा. நான் எவ்வளவாய் அவனுக்கு புரிய வைக்கணுமோ அவனை கூப்பிட்டு நான் புரிய வச்சேன். और जब मेरी बहन के आदमी के साथ मेरा तीसरी बहन की शादी हुई, என்னுடைய அந்த சகோதரனுடைய புருஷன் இருந்தாரே, அவருக்கு 3வது என்னுடைய சகோதரியை திருமணம் செய்து வைத்த போது, उसको जो पहला बेटा हुआ, அவங்களுக்கு முதல் குமாரன் பிறந்தபோது, उसको भी 5 साल की उम्र में मैंने बुला के पूछा था, कैसे है बेटा? அவனையும் 5 வயது இருக்கும் பொழுது நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன். उसकी बात मुझे और चोट लगाया. அவன் சொன்ன விஷயம் இன்னும் என்னை காயப்படுத்திட்டு. क्योंकि जब वो छोटा था, ஏனென்றால் அவன் சின்ன பையனா இருந்தபோது उसके बाप को लोगों ने काट के खत्म कर दिया. அவனுடைய தந்தையை ஜனங்கள் வெட்டி கொலை செய்தார்கள். 5 साल का लड़का मुझसे कहता है, அந்த 5 வயது பையன் என்னிடத்தில் சொல்லுகிறான், जिसने मेरे बाप को खत्म कर डाला, இவன் என்னுடைய தந்தையை கொண்டு போட்டவன். उसने जिसने मेरे बाप को खत्म कर डाला, யார் என்னுடைய தந்தையை வெட்டி கொண்டார்களோ उसको खत्म करके मैं जेल जाऊंगा. அந்த பையன் சொல்றான், அவனை நான் வெட்டி தீர்த்துட்டு தான் ஜெயிலுக்கு போவேன். मैंने पूछा, किसने कहा तुम? நான் சொன்னேன், இது சொன்னது யார் உனக்கு இப்படி? हम सब लोग कहते हैं, எல்லாரும் சொல்றாங்க அப்படி. सब लोग कहते हैं, எல்லாரும் சொல்றாங்க मेरा बाप का मृत्यु என்னுடைய அப்பாவுடைய மரணம் कुछ लोगों के चलते हुआ, சிலருடைய காரணத்தின் நிமித்தமாய் ஆயிற்று. मैं बड़ा हो जाऊंगा, நான் பெரியவனாவே, बहुत बड़ा छुरी खरीदूंगा, ஒரு பெரிய கத்தியை வாங்குவேன், इसको खत्म कर दूंगा. அவனை நான் வெட்டி போட்டு விடுவேன். लेकिन आज मैं परमेश्वर को धन्यवाद देता ஆனா हूं, இன்றைக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். जवानी में वो प्रभु को ग्रहण करने की वजह से வாலிபத்திலே அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே आज प्रभु की सेवकाई में है. जरूर वो साइंटिस्ट भी है, लेकिन प्रभु की सेवा अपने से जितना दूर तक कर सकता करता है. அவன் சயின்டிஸ்டா இருந்தாலும் தேவனுக்கு ஊழியம் எவ்வளவாய் செய்ய முடியுமோ அவ்வளவாய் செய்து வருகிறான். और उस समय அந்த நேரத்திலே मैंने पूछा कि तुम जानते हो कौन तुम्हारा बाप का घात का कारण है? நான் கேட்டேன், உனக்கு தெரியுமா உன்னுடைய அப்பாவை கொண்டது யார்? एक दुकानदार को उसने दिखाया. அவன் ஒரு கடைக்காரரை காண்பித்தான். मैंने कहा, तुम्हें कैसा मालूम है? நான் கேட்டேன், உனக்கு எப்படி தெரியும்? मेरा बाप को मारने वाले सब 4 लोग उस दुकान में ही आखिरी सिगरेट खरीदे थे. அவன் சொன்னான், என்னுடைய தகப்பனை கொண்டு போட்ட 4 பேர் இருக்கிறார்களே, அந்த 4 பேரும் கடைசியிலே அந்த கடையில தான் சிகரெட் வாங்குனாங்க. इसलिए उस दुकानदार को मालूम तो होगा, ஆகையினாலே அந்த கடைக்காரருக்கு கண்டிப்பா விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். उसको पहले बतलाना चाहिए था. முதலாவது அந்த கடைக்காரர் இதெல்லாம் சொல்லியிருக்கணும் இல்லையா? लेकिन दुकानदार को उसके बारे में कुछ भी जानकारी ஆனா नहीं. அந்த கடைக்காரருக்கு இந்த கொலை விஷயம் என்னுமே தெரியாது. बेदोष का था, அவர் குற்றமற்றவராகவே लेकिन இருந்தார். उसको किसी ने बता दिया, बच्चे को बता दिया. ஆனால் என்னுடைய அந்த பிள்ளைக்கு யாரோ சொல்லிவிட்டார் அவன்தான் சொல்லி. कई दिन तक उसको देखते
देखते ही उसको खून उबर जाता था। ஆனால் எப்பொழுதெல்லாம் அந்த கடைக்காரனை பார்ப்பான் அவனுடைய ரத்தம் கொதிக்கும். फिर मैं कहने के लिए चाहता हूँ, திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன், मेरी बेटी जॉय जब पैदा हुई, என்னுடைய மகள் ஜாய் பிறந்தபோது रूपा का भाई की मृत्यु हुई ரூபா அவருடைய சகோதரன் மரித்தார். और मेरे जॉय को लोग कहते थे என்னுடைய ஜாயை பார்த்து ஜனங்கள் சொல்லுவார்கள், ये मामू को निकाल दी है, மாமாவையே இழந்து போக செய்தவள், ये मामा मामू को निकाल दी है। இவள் மாமாவையே விழுங்கி போயிட்டு விட்டாள். कई लोगों के मुंह से हम लोगों ने सुना था। அநேகருடைய வாயில் வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். दोस्त बेमतलब का लग सकता है, ஒருவேளை காரணமில்லாமல் காரியங்கள் இருக்கலாம். कई बातें आपके ऊपर लगा सकते हैं, அநேக காரணமில்லாமல் காரியங்கள் உங்கள் மேல சுமத்தப்படலாம். लेकिन रूत को देखिएगा, ஆனால் ரூத்தை பாருங்கள், लोग यहाँ उसको पहले जरूर बोवास उसको चिता के रखा था। உண்மையிலேயே போவாஸ் அங்கே அவன் வைத்திருந்தான் பத்திரமாய். इस प्रकार की बातें रूत के बारे में भी कहा गया होगा, இப்படிப்பட்ட காரியங்கள் ரூத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கலாம். लेकिन अपने सुगंध को खोने के लिए तैयार नहीं। ஆனால் அவளோ சுகந்த வாசனை இழக்க ஆயத்தமாயில்லை. मैं 7 बेटे के बराबर हूं करके लोगों को दिखाऊंगी, நான் காண்பிப்பேன் 7 குமாரருக்கு சமானமானவள் मैं நான். 7 बेटे के बराबर हूं करके लोगों को 7 दिखाएगी, குமாரருக்கு சமானமானவள் என்று சொல்லி ஜனங்களுக்கு காண்பிப்பேன். अपने अच्छे गुण के द्वारा, என்னுடைய நற்குணங்கள் மூலமாய், अपने सुगंध के द्वारा। அல்லது நற்வாசனை மூலமாய். एक और बात को भी मैं कहने के लिए चाहता हूँ, இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். दूसरा अध्याय वहां का लोगों का साथ काम करने वालों का स्थिति क्या है। அவளோடு கூட வேலை செய்தவருடைய நிலைமையை பாருங்கள். दूसरा अध्याय का 16वां पद, 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். उसको डांटना नहीं, அவர்களை நீங்கள் அவளை அதட்டாதிருங்கள், कोसना नहीं, அதட்டாதிருங்கள், उसको डांटना नहीं। அவளை அதட்டாதிருங்கள். बोवास कहता है, போவாஸ் சொல்கிறான், अगर मैं नहीं रहूंगा நான் இல்லையா இருக்கும்போது ये लोग छुएंगे, இவர்கள் தொடுவார்கள், ये लोग इनको अपमानित करेंगे, இவளை நிந்தைப்படுத்துவார்கள், दोष लगाएंगे, குற்றப்படுத்துவார்கள். अगर मैं नहीं रहूंगा நான் இல்லாமல் இருக்கும்போது इनको डांटेंगे। இவளை அதட்டுவார்கள். भाई बहन, आज आप उस प्रकार का वातावरण में हैं क्या, பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, जहां लोग आपके ऊपर दोष लगाते हैं क्या, ஜனங்கள் உங்கள் மேலே குற்றம் சுமத்துகிறார்களோ, क्या लोग आपको डांटते रहते हैं क्या, ஜனங்கள் உங்களை அதட்டிக் கொண்டே இருக்கிறார்களோ, क्या आपको छू के आपको बर्बाद करने के लिए कोशिश करते हैं क्या, உங்களை தொட்டு உங்களை கெடுக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, आप प्रभु से कहें, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். मरने वालों के बीच में हो, ஒருவேளை மரிக்கிறவர்களுக்குள்ளே ஆயினும் சரி, उद्धार पाने वालों के बीच में हो, ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஆயினும் சரி, मैं मसीह में सुगंध रहूंगी, நான் கிறிஸ்துவுக்குள் சுகந்த வாசனையாய் मैं இருப்பேன். सुगंध रहूंगा, நான் சுகந்த வாசனையாய் இருப்பேன். मैं सुगंध रहूंगा, சுகந்த வாசனையாய் இருப்பேன். मैं कुचल जाऊंगा, मारा जाऊंगा, थोड़ा जाऊंगा, நான் उடைக்கப்பட்டாலும் அடிக்கப்பட்டாலும் நொறுக்கப்பட்டாலும் जलाए भी जाऊंगा, எரிக்கப்பட்டாலும் मैं सुगंध को निकलूंगा। அதிலிருந்து வெளிவருது சுகந்த வாசனை अगर மட்டுமே. इस निर्णय को आप करेंगे, இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்தால், आप किसी वातावरण में रहेंगे, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், किसी के साथ भी रहेंगे, யாரோடு கூட இருந்தாலும், किसी वातावरण में काम करेंगे, எந்த சூழ்நிலையில வேலை செய்தாலும், अपना सुगंध को निकालने में आपको तकलीफ नहीं रहेगी। உங்களுடைய சுகந்த வாசனை வெளிவருகிறதே, அது நின்றே போகாது. मन में लिख कर टांग दीजिएगा, மனதிலே எழுதி தொங்க விடுங்கள். मैं किसी के बीच में भी रहूं, யார் மத்தியிலே நான் இருந்தாலும், मैं कहीं भी रहूं, எங்கே இருந்தாலும், मैं कुछ भी समझा जाऊं, எப்படி என்னை ஜனங்கள் புரிந்தாலும், अगर मुझे लोग ग्रहण करें ना करें, என்னை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாலோ இல்லையோ, मैं अपना सुगंध को खोने के लिए तैयार नहीं, என்னுடைய அந்த வாசனை இழக்க நான் ஆயத்தமாய் मैं இல்லை. अपना सुगंध को खोने के लिए तैयार नहीं என்னுடைய हूं। வாசனை இழக்க நான் ஆயத்தமாய் இல்லை. मेरा वातावरण गर्म से गर्म हो जाए, சூழ்நிலை முழுவதுமாய் சூடானாலும் मैं अपना सुगंध को खोने के लिए तैयार नहीं हूं। என்னுடைய வாசனை இழக்க நான் ஆயத்தமாய் இல்லை. अगर इस बात में आप अपने जीवन को अटल रखने के लिए कोशिश करेंगे, உங்களை இந்த காரியத்திலே நீங்கள் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க முயற்சி எடுத்தால், लोग ये कहेंगे, ஜனங்கள் சொல்லுவார்கள், ये आया था, இவன் வந்தான், एक दिन रहा था, ஒரு நாள் தான் இருந்தான், मेरे जीवन में बहुत बड़ा परिवर्तन को ला दिया, என்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு बहुत வந்து बड़ा விட்டான், प्रभाव को डाल दिया, நல்ல தாக்கத்தை உண்டு பண்ணி விட்டான், बहुत बड़ा जबरदस्ती प्रभाव को डाल दिया है। வலுவான தாக்கத்தை உண்டு பண்ணி விட்டு போயிட்டான். उनके महक को मैं भूल नहीं सकता हूँ। அவனுடைய சுகந்த வாசனை நான் மறக்கவே முடியாது. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4 दिन के पहले हमारे सेंट्रल किचन में लोग घी बना रहे थे।
நாட்களுக்கு முன்பதாக சென்ட்ரல் கிச்சன்ல ஜனங்கள் கீ தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். पता नहीं நெய் தயாரித்துக் किस கொண்டிருந்தார்கள். प्रकार तैयार कर रहे थे पता नहीं। எனக்கு தெரியாது நெய் எப்படி தயாரித்தார்கள் என்று சொல்லி. अपना घर से मैं बाहर आया, मेरा घर पूरा एकदम गंदा मार्क रहा था, என்னுடைய வீட்டுக்கு வெளியே வந்தோடனே ஒரே துர்நாற்றமாய் அடித்துக் கொண்டிருந்தது. सड़ा सड़ा मार्क रहा था, துர்நாற்றம் சொல்லவே मालूम पड़ता முடியாது. कुछ मरा हुआ है। ஏதோ ஒன்னு ஏதோ செத்து கிடக்கிறது போல. मैंने शारन से पूछा, நான் ஷாரன்ட்ட கேட்டேன், शेकी से पूछा, ஷெக்கினாட்ட, अरे क्या चीज को यहाँ लाया है, बड़ा मरा 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 मरा। ஏதோ ஒரு செத்ததை கொண்டு வந்திருக்கானே, என்ன அது? घर का पूरा खिड़की को खोल के पंखा को चलाया, முழு ஜன்னலையும் திறந்து எடுத்து எல்லா ஃபேனை எல்லாம் ஓட விட்டோம். अरे कहाँ से आ रहा थोड़ा देखो। கொஞ்சம் பாரு எங்க இருந்து வருது இந்த நாத்தம். आके बोल रहे हैं வந்து சொல்றாங்க, घी बना रहे हैं। நெய் தயாரிச்சுட்டு இருக்காங்க. मैंने कहा घी का अच्छा सुगंध होता है, நான் சொன்னேன் நெய்க்கு நல்ல ஒரு மனம் உண்டு. ये सड़ा सड़ा लाश का सुगंध कहाँ से आया? இது பெணவாட அடிச்சிட்டு இருக்க இது எங்க இருந்து வந்தது? लेकिन कुछ समय के बाद, ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சது, कुछ समय के बाद கொஞ்ச நேரம் கழிச்சு वहां से महक आया, அங்க இருந்து வாசனை வந்தது பாருங்க. असल घी के चले आया। உண்மை நெய்யின் வாசனை. मुझे तब्बे समझ में आया अभी ये लोग घी बना रहे थे। அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இவங்க கீ நெய் தயாரிச்சிட்டு இருக்காங்க. अभी आपका वातावरण में पूरा आपको बर्दाश्त नहीं करने की बातें होती होंगी। ஒருவேளை இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில நீங்க தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கலாம். आप घबराहट में रहते होंगे, நீங்கள் கலக்கம் அடைந்து கொண்டிருக்கலாம். लेकिन परमेश्वर आपसे कहता है ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், भलाई आने वाली है, நன்மை வருகிறது, भलाई आने वाली है, நன்மை வந்து கொண்டிருக்கிறது, सुगंध निकालने वाली है, வாசனை வெளிவர போகிறது. क्योंकि मैंने तुम्हें सुगंधित बनाया। இரண்டால் நான் வாசனையாய் உண்டாக்கி இருக்கிறேன். मरे हुओं के बीच में हो या जिंदे लोगों के बीच में हो, மரித்தவர்களுக்கு மத்தியிலே ஆயிருக்கட்டும், உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே उधार ஆயிருக்கட்டும், पाने वालों के बीच में हो या उधार खोने वालों के बीच में हो, ரட்சிப்பை இழந்தவர்களாயிருக்கட்டும் அல்லது ரட்சிக்கப்படுகிறவர்களாயிருக்கட்டும், मैं मसीह के लिए सुगंधित रहूं, நான் கிறிஸ்துவின் சுகந்த வாசனையாயிருப்பேன். मैं मसीह के लिए सुगंधित நான் रहूंगा। கிறிஸ்துவுக்காக சுகந்த வாசனையாயிருப்பேன். आइए हम सिर झुकाएं। நம் தலையை தாழ்த்தலாமா? मैं फिर याद दिलाने के लिए चाहता हूं, திரும்ப ஞாபகமூட்ட விரும்புகிறேன். आप उस प्रकार का वातावरण में हैं जहां आपको लोग ग्रहण करने के लिए तैयार नहीं। நீங்கள் என்ன ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு இருக்கிற சூழ்நிலையில இருக்கிறீர்களோ, या उस प्रकार का वातावरण में हैं जहां लोग नकारात्मक के विचार से हैं, அல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா, ஜனங்கள் நெகட்டிவ் எண்ணங்களினாலே பெருகி இருக்கிறார்கள், या उस प्रकार का वातावरण में है आपको अटैक करने के चक्कर में, அல்லது அப்படிப்பட்ட சூழ்நிலையா உங்களை தாக்குகிற ஜனங்கள் இருக்கிற இடம், बातों से हो, பேச்சினாலே தாக்குவார்கள், दोष लगाने के द्वारा हो, குற்றம் சுமர்த்தி தாக்குவார்கள், या डांटने की वजह से हो, அல்லது அதட்டி அதட்டி आपका सुगंध को खत्म करने के लिए वे कोशिश करते होंगे, உங்களுடைய வாசனையை அழிக்க முயற்சி எடுக்கலாம். जिसके चलते काम करने में आपको तकलीफ होती होगी। இது நிமித்தம் வேலை செய்ய உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். लेकिन फिर प्रभु याद दिलाने के लिए चाहता है, ஆனா திரும்ப ஞாபகமூட்ட வருகிறார் ஆண்டவர், मसीह में तुम सुगंधित रहो, கிறிஸ்துவின் வாசனையாய் நீ இரு, सुगंधित रहो। நீ வாசனையாய் இரு.